சார் இந்த வீடு யாராவது மூலியமாவது அதில் ஒரு ரூம் சரி எங்களுக்கு கட்டிக்கிட்டு போறதுக்கு ஒரு உதவி செய்யணுமா? ஒரு ரூம் கட்டிட்டு போறதா? ஓ, பெரிய அளவு கட்ட எல்லாத்தையும் ஒரு ரூம் மாதிரி சரி கட்டிக்கிட்டு போயிட்டாங்க இருக்கிறதுக்கு. மனைவிக்கு என்ன நடந்தது அதை ஒருக்கா சொல்லுங்களேன். உங்களோட வைஃபுக்கு என்ன நடந்தது? அவங்க வந்து என்ன இந்த கற்ப பையில கேன்சர்னு சொல்லுவாங்க. இப்போ கற்ப பையில கேன்சரோ? அது இதாகி கொழும்புல மாரகம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து ஒரு 1.5 மாதம் போல ஹாஸ்பிட்டல்லே இருந்து கொழும்புல மாரகமையில வச்சு நுவரலியால வச்சிருந்தாங்க. மாரகமையில வச்சிருந்தாங்க. பார்த்தோம் ஒரு இதுவும் நடக்கல. கையில இருந்த காசு தான் செலவழிஞ்சிச்சு. உங்களுக்கு எதுவும் வந்து சின்ன ஒரு கடை அப்படி ஏதாவது போட்டு தந்தா அப்படி தொழில் எதுவும் செய்வீங்களா? வியாபாரம் செய்வீங்களா? ஓ ஏழண்ணா, 7 கட்டாயம் செய்ய இயலும். என்ன செய்வீங்க இப்ப? உங்களுக்கு ஒரு மரக்கறி கடை ஒன்று போட்டு தந்தா மரக்கறி அதுல வியாபாரம் செஞ்சு நீங்க பிள்ளைகளை பார்த்து கொள்வீங்களா? ஓ கட்டாயம். அந்த எங்களுக்கு அந்த காணி தந்திருக்க இடத்துல கூட அங்கன கூட அங்கனைக்கு உள்ளவங்க 2 ஒருத்தர் சொன்னாங்க, யாராவது பிடிச்சிங்க இன்னைக்கு இந்த வீடை கட்டிட்டு ஒரு உதவி கேட்டு எனக்கு ஒரு சின்ன கடை எதுவும் செஞ்சுக்க கூட நீங்க அந்த பிள்ளைகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சிங்கள ஒருத்தர், நீங்க சரி கடவுளே உங்களோட வார்த்தை பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கூட காசு இல்லாமல் 2 நாள் 3 நாள் சாப்பிடாம ஒரு குழந்தை ஒன்று இருக்கா 4.5 வயசு. இப்போ அவங்க கொண்டு நேசரில் கொண்டு சேர்த்துருக்குறாங்க அந்த இருக்கிற சின்ன ஆள். அப்போ அவங்களுக்கு கூட வந்து 1 நாள் 2 நாள் சில டைமில் வந்து சாப்பாடுகள் வந்து இருக்காதான். சாப்பாடு வந்து கொடுக்குறதுக்கு இருக்காதான். காலையில் சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு இரவு சாப்பாடு இருக்காதான். இப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு கோலில் சொல்கிறேன். ஒரு மரக்கறி கடை ஒன்று செய்கிறதுக்கு மரக்கறி கடைன்னா அந்த வீடு கட்டி அங்கே போயிட்டா தான் அங்கே ஒரு மரக்கறி கடை செய்யலாம். ஒரு ரூமையாவது கட்டி போறோம்னு வைங்களேன். சரியா? இப்ப நாங்க ஒரு ரூமை சரி கட்டிட்டு போயிட்டு ஒரு மரக்கறி கடை ஒன்று செய்யறோம்னு சொன்னா இவ்வளவு முதல் தேவைப்படும். மரக்கறி கடை செய்யறதுக்கு பெரிய ஒரு தேவையில்லை. கடையை சின்னமா ஒரு அமைச்சிட்டு அவனுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கூட போதும். ஹாய், என்ன பேர் ஆள்ற? ராகிதா. ராகிதா குட்டி நல்லா இருக்கீங்களா? ராகிதா எப்படி இருக்கீங்க? என்ன விடாங்களே? இவருக்குதான் 11 வயசு. அவருக்கா 11 வயசு. தம்பி படிக்கிறீங்களா மகன்? நல்லா படிக்கிறீங்களா? அச்சாப்புல நல்லா படிக்கணும். சரியா? எத்தனை மழை வந்தீங்க கடைசியா? 5000 ரூபாய் காசு கூட போட்டிருக்கேனா? சரியா 5000 ரூபாய் காசு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. நான் வந்து நேர்ல போய் பார்க்காம இந்த உதவியில் வந்து செய்யறது இல்லை. ஆனா நீங்க உங்களோட பிரச்சனை சிச்சுவேஷனை வந்து நான் கேட்ட காரணத்தினால உங்களோட இடம் வந்து தூரம் என்றாலேயும் இந்த உதவியை வந்து நான் செய்யறேன். இந்த உதவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடால இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் காசு வந்து எனக்கு அனுப்பியிருந்த, யாரும் வந்து கஷ்டப்பட்டாக்கள் இருந்தா அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா அனுப்பின காசை தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு நான் போட்டு விட்டேன். அண்ணா விளங்குதா? சொன்ன விஷயம் தான். இந்த உடம்பு வந்து பெருசா இருக்கலாம், இந்த தலை பெருசா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன்ன்றது வந்து சின்ன ஆள் தான். உண்மையாவே ஒரு வேதனையான ஒரு விஷயம். பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி. அவரோட வைஃப் வந்து 1 வருஷம் வந்து இறந்து, அவர் வந்து 2 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு வேலையும் இல்லை. அந்த பிள்ளைகள் வந்து அதில் அந்த பொடியன் வந்து நேற்று வந்து கேட்டுருக்கிறான், கொப்பி வந்து வாங்கித்தாங்க அப்பா, எனக்கு கொப்பி வேணும் படிக்கிறதுக்கு, எனக்கு ஸ்கூல் பேக் இல்லை, ஸ்கூல் பேக் கிழிஞ்சிட்டுலாம் சொல்லியிருக்கான். அதை கூட வந்து இவரால் வந்து வேண்டி கொடுக்க இயலாத ஒரு நிலைமை. அந்த ஒரு விரும்பி ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடணும் அப்பா, இது வந்து எங்களுக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி கூட வந்து கேட்குறான். அதை கூட அப்பாவால் வாங்கி கொடுக்க இயலாமல் இருக்கு. என்ன காரணம்ன்றா அந்த சேமித்து வச்ச கொஞ்சம் காசுல வந்து வைஃபோட ஆப்ரேஷன், வைஃப்ட
மருத்துவ செலவுகளுக்காக வந்து இவர் வந்து நிறைய காசுகளை போட்டு செலவழித்து அது வந்து வைத்தியம் வந்து பயனளிக்காமல் வந்து அவங்க இறந்துட்டாங்க. உண்மையாகவே மனுஷனோட வாழ்க்கைன்றது வந்து ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இருக்க மட்டும் நாங்கள் சந்தோஷமாக வந்து இருப்போம். எனக்கு கூட நாளைக்கு என்ன நடக்கும், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட நாளைக்கு என்ன நடக்கும், எங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எல்லாமே கடவுளோட கையில் தானே. உங்களோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் தொடர்ச்சியாக வந்து பயணிக்க இயலாது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது ஒரு ஆள் வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோவில் அந்த அண்ணாக்கு வந்து யாராவது ஒரு ஆள் கடை போட்டு தரக்கு முன் வருவாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த அண்ணாக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறதுக்கு முன் வருவாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். காலையில் 7 மணி ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து என் டிக்டாக் ஐடியை வந்து பார்த்து அதில் வந்து ப்ளீஸ் கால், கட்டாயம் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், நான் மெசேஜை பார்த்துட்டு விட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தேன். அப்போ சரி ஓகேன்னு சொல்லி அவருக்கு வந்து கால் பண்ணேன். அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து கழிச்சிருந்தார் காலையிலேயே. அவர் ஒரு கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கார். ஸோ வந்து அவருக்கு 2 பிள்ளைகள் வந்து இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 11 வயசு, ஒரு ஆளுக்கு வந்து 4.5 வயசு. மனைவியும் வந்து கர்ப்பப்பையில் கேன்சர்னு சொல்லி இறந்துட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து மிகவும் கஷ்டப்படுற சாப்பாடு கூட சரியான கஷ்டம். அடுத்து வந்து அவருக்கு தொழில் எதுவும் இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை. இப்படி வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து என்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக காய்ச்சிருந்தேன். அந்த ஃபோனில் காய்ச்ச விஷயத்தையும் இந்த வீடியோவில் இணைச்சி நான் போட்டு விட்றேன். நீங்களும் வந்து அதை வந்து கேளுங்க. அடுத்த விஷயம், அவர் ஹெட்டனில் இருக்கார். சொல்லுங்கண்ணா. ஓகே. எனக்கு நான் கேன்சர் பேஷண்ட். நான் ஒய்ஃப் வந்து கர்ப்பப்பையில் கேன்சர் ஆகி இறந்துட்டாங்க. 1 வருஷம் ஆகிட்டுது. ஓகே. கொழும்புல மாரகம் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம். சரி. எங்கள் மகன் ஒருத்தர் இருக்காரு, 11 வயது. ஒரு பொம்பளை புள்ள ஒன்று இருக்குது, 4.5 வயது. சரி. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 45 அண்ணா. உங்களுக்கு என்ன கேன்சர்? இந்த வாயில் அண்ணா. அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதை எடுங்க, நான் அனுப்புகிறேன், எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ என்ன அதுக்கு ஆப்ரேஷன் செய்யலாமா இல்லாட்டி? இல்லைண்ணா, அது கிளினிக் தான் போட்டிருக்காங்க, கிளினிக் தான் போய் கொண்டிருக்கோம். ஓகே. அடுத்தது எங்களுக்கு வீடு இல்லை. நாங்கள் 14 வருஷமா நாங்கள் அங்கன தான் இருந்தோம். அப்போ வீடு இல்லாதனால அரசாங்கம் மூலியமா காணி வந்து தந்திருக்காங்க. ஒரு 15 பேஜஸ் காணி தந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு வீடு கட்டிட்டு சும்மா மறக்கிறது எதுவும் செஞ்சு இந்த பிள்ளைகளை இது பண்ணுங்க. இப்போ அதை காணி துப்பராக்கி வச்சிருக்கேன். காணியில வீடு கட்டுறது எனக்கு வசதி இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை. அப்போ இப்படி வீடு கட்டுறது அப்படியே இருக்குது. இதுதானேங்கிற வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். உங்களுக்கு என்ன உதவி தேவை? ஆனா நான் இதுதானே நான் கேட்க மாட்டேன்னா, நீங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்து தேர்மானது பண்ணுங்க. நான் இதுதான் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கா? ஒரு 2 பேர் என்ன. ஒரு ஆளுக்கு 11 வயது, ஒரு ஆளுக்கு 4.5 வயது. 4.5 வயசு என்ன செய்யறாங்க? 4 எப்படி நீங்களே வளர்க்குறீங்க? என்ன செய்யறது, நான் தான் பார்க்க. ரெண்டு கேர்ள்ஸா போயா? ஒரு மூத்தவர் பொடியன், 2வது பொம்பளை பிள்ளை. இது இந்த கேன்சர் சுகப்படுத்துறதுக்கு ஒன்றும் செய்யலாமா? அப்படி ஆப்ரேஷன் எதுவும் அப்படி செஞ்சு? கிளினிக் தானே, பிரைவேட்ல எங்கிட்ட போயிடாது, அரசாங்கம் இதில் தான் போகணும். கிளினிக் போய்கிட்டு இருக்குன்னு கிளினிக். நீ அவங்க கொடுக்குற மருந்து தான் குடிக்கிறது, அவங்க தான் பண்றது. இவ்வளோ நாளைக்கு இது இருக்கு, மாற்றங்கள் இருக்கா? ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியலைன்னா, எனக்கு ஒன்றும் தெரியலை.
ம். அவங்க மருந்துகளை குடிக்கிறேன். நீ அப்புறம் பிறகு இந்த என்ன காரணத்தால வந்தது? என்ன? என்ன காரணத்தால இது வந்தது? அது ஒரு பல்லு ஒன்று அடிக்கிறது இருந்ததுன்னா அந்த பூச்சி பல்லு மூலியமா அது ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ம். உங்களோட வாட்ஸ்அப் இருந்தா சொல்லுங்க, இப்போ நான் ஃபோட்டோஸ் இருக்கு அனுப்புறேன். மற்றது வந்து பிள்ளைகள் இந்த 2 பேரும் கொஞ்சம் படுத்து இருக்குது. இப்போ நான் எழும்பணும், அப்புறம் காட்டுறேன் பாருங்க. அதான் இப்போ என்னடா உங்களோட தேவை சொல்லுங்க. இருக்க இடம் இல்லாம இப்போ ஒரு மாசமா ஒருத்தர் ஒரு ரூம் ஒண்ணு தந்திருக்காரு. அந்த ரூம்ல தான் அந்த பூலைய வச்சுக்கிட்டு அதுல தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஹட்டன் எடுத்துக்கிட்ட உங்களை வீடு ஹட்டன்ல இருந்து அந்த பனி, அந்த ஹட்டன் டவுன்ல பனி, அந்த மல்லிகைப்பூ சந்தையில இந்த கொழும்பு ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கனைக்கு கீழே ஒரு ஸ்டேட் உள்ளுக்கு ஒரு ஸ்கீம்ல உள்ள ஒருத்தர் தந்திருக்காங்க. அது வேற ஒருத்தவங்க வீடு. எங்களுக்கு ஒரு ஏஜி ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு மிஸ் தான் அவங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த இதை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. மாசம் 6000 ரூபாய் கூலி கட்டி அதுதான் வாங்கி கொடுத்துருக்கு. இதுல இருங்கன்னு சொல்லி மாசம் 7000மா? 6000. இப்போ உங்களுக்கு அப்போ உழைப்பு என்ன செய்றீங்க இப்போ அன்றாட தேவைக்கு? அதுதான் நான் கொஞ்சம் பிரச்சனை வாழ். என்ன வேலை செஞ்சீங்க இவ்வளோ நாளும்? என்ன வேலை செஞ்சீங்க இந்த வருத்தம் பாருங்க முதல்ல? என்ன வேலை செஞ்சீங்க? வருத்தத்துக்கு முதல்ல நான் அண்ணனுக்கு கூலி வேலைக்கு போவேன். எதுவா இருந்தாலும் எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போவேன், ஏதாவது செய்வேன். அம்மா இருக்கப்ப கூட நான் ஏதாவது வேலைக்கு நான் வெளிய வேலை தான் செஞ்சுவேன். இவங்க பிள்ளைய பார்த்துப்பாங்க வீட்டுல, நான் வெளியில வேலை செய்வேன். பிரச்சனை ஒண்ணு இல்லை. ஆனா 14 வருஷம் நான் கூலி கட்டினா இருந்தா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இருக்கல. இந்த இவங்களும் மோசமான பிறகு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு எனக்கு இதாக ஒன்றும் செஞ்சுக்கலாம் போயிருக்கேன். அதனால் இப்போ நீங்கள் தானே இப்போ கால் பண்ண சொல்லி அந்த வீடியோ பார்த்து அந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்கண்ணே, கமெண்ட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னனால கால் பண்ணேன் நான். நீங்கள் இப்போ ஹெட்டர்ன்னு சொல்கிறீங்க. நான் இருக்கிற இடம் வந்து மட்டக்களப்பு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தேலம் 6 மணித்தேலம் ஆகும் உங்களோட இடத்துக்கு நான் வந்து உங்களை நேரில் பார்க்குறேன்னு சொன்னான். இது நீங்கள் தான் அண்ணா வந்து சொல்லணும் உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை. அந்த உங்களோட பிரச்சனை சொன்னீங்க, உதவின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் கேட்டால் தானே நான் ஏதாவது பார்க்கலாம் அதுக்குரிய வழிகள் எதுவும். இல்லைண்ணா, நான் என்னன்னு கேட்டால் நான் அதான் சொன்னேனே, என்ன மனசார சொல்கிறேன். நான் இது கொடுங்க அது கொடுங்கன்னு எனக்கு கேட்குற அப்படி ஒரு இல்லை. நான் என்ன புரின் நாங்கள் எங்களுடைய நிலம் விளங்குச்சுன்னா உங்களுக்கு பிள்ளைகளுக்குரிய படிப்புக்குரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கா? அவங்களுக்கு படிக்கிறதுக்குரிய கொப்பி புத்தகங்கள், அவங்க கிளாஸுக்கெல்லாம் போகிறாங்களா? அதுதான பிரச்சனை. இந்த இவங்களோட ஸ்கூல் செலவுக்கு ஸ்கூல் இவருக்கும் இந்த பேக்கு கிழிஞ்சி பேக்கு இல்லை, சப்பாத்து இல்லை. அவன் 6வது படிக்கிறாரு. இந்த நேற்று கூட ஒரு 200 ரூபா கொப்பி வாங்கி கொடுக்கலாம் போயிடுச்சு. 200 ரூபாய்க்கு கொப்பி வாங்கி குடிக்கலாம் வீட்டா? அப்ப இந்த குழந்தைக்கு இப்பதான் 4.5 வயசு. இப்பதான் 4 வயசுக்கு நேசரி போட்டு படிச்சிருக்கணும். இப்பதான் இப்போ ஒரு நேசரி ஒண்ணு போட்டிருக்கோம். எனக்கு ஒரு மாதம் அவர் இப்ப நேசரி போயிருக்காரு. நான் இந்த ஜனவரிக்கு ஸ்கூலுக்கு போடணும். 5 வயசு ஜனவரிக்கு. இப்படி நிலப்பாட்டன். இப்போ எத்தனை வயசு? ஜனவரியோட 5 வயசு. ஆமாண்ணா, ஜனவரியோட 5 வயசு. இப்போ 4 வயசும் ஜனவரி 7ஆம் தேதி. நேசரிக்கு சேர்க்கலையா? அண்ணா நேசரிக்கு சேர்க்கலையா? நேசரிக்கு சேர்த்தாச்சு. என்ன இப்போ ஒரு மாதம் தான் சேர்த்து. ஒரு மாதம் தான் சேர்த்து. 4.5 வயசு முடிஞ்சவன் தான் சேர்த்துருக்கேன்.
இப்ப வந்து இந்த புள்ளைகளுக்கு சாப்பாடு என்ன செய்றீங்க? சாப்பாடு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் குடுக்கணுமே பிள்ளைகளுக்கு காலையில சாப்பாடு, மத்தியானம் ஓ சாப்பாடு, இரவு அது சாப்பாடு. அதுக்கான பிரச்சனை இந்த அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 3000 சாமான் வேண்டி கொடுத்தாரு. சரி, அப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அக்கா 5000 ரூபாய்க்கு சாமான் தந்த ஒரு மாசம் ஒரு மாசம் ஆச்சு. சரி. இப்படி இந்த இப்போ தெரிஞ்சவங்க இப்படி ரோட்ல காண்றவங்க அப்படி பிடிக்கும் தெரியாது. அப்படி ஒரு சின்ன சின்ன மகன் இருந்தா இருக்குது. அப்படி எல்லாத்துட்டையும் இதா கேளாது. அப்படி ம். இப்படித்தான் நானும் வாழ்றோம். இப்ப நீங்க யார வீட்ல இருக்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவங்களோட வீடு ஒண்ணுல அவங்க வீட்டுல தான் கூலிக்கு இருக்கு. கூலிக்கு இருக்கிறீங்க. மாசம் எவ்வளவு குடுக்குறீங்க? 6000 ரூபாய். எப்படி குடுக்குறீங்க அந்த காசு? இல்ல நான் கொடுக்கவே இல்லைண்ணா. ம். அப்ப அது இப்போ நாங்க அந்த கூலி வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாசம் தான். ம். அப்ப அந்த வீட்டுக்காரவங்க கியூமணி காசு கேட்டாங்க 36,000 ரூபாய். ம். 6 மாசம் கியூமணி காசு. ம்ஹும். அப்ப அத வந்து ஏஜ் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு மேடம் ஒண்ணு தான் அந்த காசை கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கு எங்களுக்கு. ம்ஹும். அந்த கியூமணி காசு அந்த மேடம் தான் கொடுத்துச்சு. ம். கொடுத்துட்டு இந்த மாத வாடகையும் அந்த மேடம் தான் கொடுத்துச்சு. ம். எங்களுக்கு நாங்க ரோட்ல இருந்தோம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. என்னண்ணா சொல்றீங்க? இப்ப இல்ல நான் இது உங்களுக்கு சகோதரங்கள் இல்லையா யாரும்? சகோதரன் இருக்கா? யாரும் ஒரு 100 ரூபாய்க்கு உதவி இல்லைன்னு எல்லாம் அம்மா மோசம் பண்ணணும். அதோட எல்லாம் போயிட்டு தானே. அம்மா மோசம் போன பிறகு சகோதரம். இப்ப உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் இருக்கு? சகோதரன் 3 சகோதரனா எல்லாம் இந்த தூர அங்கால இங்கால இருக்காங்கண்ணா. நல்லா இருக்கிறாங்களா இல்லாட்டி அண்ணா அவங்க நல்லா இருக்கிறாங்களா? இல்லண்ணா எல்லாம் இந்த பக்கத்து வந்து கொஞ்சம் வறுமை தானே, எல்லாம் கஷ்டம்தான். அட்டன் சைடு எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம் நிலப்பாடு தான். அவங்களும் அந்த அன்னைக்கு வேலை செஞ்சுதான் தாக்குறாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் தான். இனி நான் அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், ஒரு 7 மாதம் ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. நான் பெருசா உங்களுக்கு 7 மாதம் ஒரு இவ்வளவுதான் எனக்கு. உங்களோட பேர் என்ன? என் பேர் குமார். என்ன குமார். குமார் 45 வயசுன்னு. அதான் அப்போ உங்களுக்கு என்ன இப்போ நானும் ஏதாவது சாப்பிட்றதுக்குரிய சாமான் வாங்கி தந்தா சரியா? பரவாயில்ல, நன்றி. இது மூத்த பொடியனுக்கு வந்து 11ஆம் ஆண்டு படிக்கிறான். அப்படியா? அப்படின்னா ஓயலா? இல்ல 6வது படிக்கிறார். 11 வயது. 11 வயது 6ஆம் ஆண்டு படிக்குதா? ஆமா. இப்போ அவருக்கு எவ்வளோ செலவு போகுது ஒரு நாளைக்கு? பஸ்ஸுக்கு வந்து 25 ரூபானா போறதுக்கு 25, வரதுக்கு 50 ரூபா பஸ்ஸுக்கு. ஒரு நேரம் காலையில ஒரு நேரம் சாப்பாடு கொண்டு போவாரு. நீங்க சாப்பாடு சில நாளைக்கு தான் சில நாளைக்கு கொஞ்சம் கஷ்டத்துல இதாயிரும். எவ்வளோ போகும் என்ன ஒரு நாளைக்கு செலவு அண்ணளவா? நாங்க வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஏழாயிரத்தானா கொஞ்சம் சின்ன எங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி தான் இதாகினது. என்ன எப்படி சொல்றேன்னு தெரியல. சொல்லுங்களேன். இல்லை நீங்கள் சொன்னதானே எனக்கு விளங்கும். என்ன நான் சொல்றேன், எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு வாயால சொல்ல இயலாது நிலைமையில ஆளாயிட்டு நாங்க இப்போ ஒரு வருஷமா தான் நாங்க இப்படி இதாயிட்டு. அதானண்ணா, கவலைப்படாதீங்க. இப்போ நான் அது தெரிஞ்சு கொள்ள கேட்குறேன்டா. அப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளோ காசு இருந்தால் உங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாமன்றது எனக்கு தெரியும்லங்க. அதுக்கு தான் கேட்குறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்து செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ செலவு போகும்ன்றதை கேட்குறேன். எனக்கு இந்த பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கும் வீட்டையும் ரன் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா எனக்கு ஒரு மாசம் ஒரு 35 ரூபா இருந்தா கூட போதும். 35,000 ரூபா இருந்தா போதும். நான் இது பண்ணி கொண்டு போறேன். 30,000 இருந்தால் நீங்கள் பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு அவங்களோட பிரச்சனைலாம் வந்து நீங்கள் பார்த்து என்ன அவங்களுக்கு கிளாஸுக்குலாம் அனுப்பி
அவங்களுக்கு கொப்பியெல்லாம் வேண்டி கொடுத்து கொண்டு போகலாமன்றீங்க அப்படித்தானே? சரி சரி, நான் வந்து பார்ப்போம்மா. நான் வந்து ஹெட்டன் எவ்வளோத்துக்கிட்ட சொன்னீங்க? மல்லிகைப்பூ சந்தின்னு சொல்லுவாங்க அண்ணா. மல்லிப்பூ சந்தி, ஓகே. தானே அங்கே கொண்டு வந்து பஸ் வந்து நிப்பாட்டுமா? நிப்பாட்டுவேண்ணா. அந்த அங்கே மட்டக்களப்பு ஒவ்வொரு நாளும் பஸ் வர பஸ் போகிற பஸ் இருக்குண்ணே. ஏறி போட்டு மல்லிப்பூ சந்தியில் நிப்பாட்டுங்கன்னு சொன்னா சரி நிப்பாட்டுவாங்கண்ணே. மல்லிப்பூ சந்தி. சரி அண்ணா, ஒன்று யோசிக்காங்க, நான் பார்க்குறேன். நான் பார்த்து போட்டு ஒருக்கா நான் வர பார்க்குறேண்ணா உங்கள்கிட்டயா. சரி சரி சரி, ஒன்று யோசிக்காங்க. சாப்பிட்டீங்களா பே? சரி சரி, யோசிக்காங்க. நான் ஒருக்கா வர பார்க்குறேன். சரியா? சரி சரி சரி, ஓகே ஓகேப்பா, ஓகே பாய். ஹட்டன் மல்லிப்பூ சந்திக்கிட்ட வந்தால் அவரை வீட்டை வந்து வரலாம்னு சொல்லியிருந்தேன். இதை கேட்டவுடனே எனக்கு வந்து சரியான ஒரு கவலை தான். என்ன செய்கிறது, இப்படி வந்து கஷ்டத்தில் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்களான்னு சொல்லி யோசிக்க எனக்கு வந்து கவலையாக வந்து இருந்துச்சு. என்னென்னா இந்த மனசு வந்து இலகுன மனசு. நான் வந்து ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்து இருக்கலாம், உடம்பு ரீதியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம். இவங்களோட இந்த கஷ்டங்கள், இவங்க வந்து இப்படி என்னடா சாப்பிட்றது கூட காசு இல்லாமல் 2 நாள் 3 நாள் சாப்பிடாம ஒரு குழந்தை ஒன்று இருக்கா 4.5 வயசு. இப்போ அவங்க கொண்டு போய் நேசரில் கொண்டு சேர்த்துருக்குறாங்க அந்த இருக்கிற சின்ன ஆளை. அப்போ அவங்களுக்கு கூட வந்து 1 நாள் 2 நாள் சில டைமில் வந்து சாப்பாடுகள் வந்து இருக்காதாம். சாப்பாடு வந்து கொடுக்குறதுக்கு இருக்காதாம். காலையில் சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு, இரவு சாப்பாடு இருக்காதாம். இப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு கோலில் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து யோசிக்கக்குள்ளே சரியான ஒரு கவலையாக வந்து இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கிட்ட இந்த பயணம் வந்து இருக்கும். நான் எப்படியும் வந்து ஹட்டன் போகிறேன்னு சொன்னால் சும்மா லேசுப்பட்ட வேலை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன என்கிட்ட ஒரே ஒரு மோட்டர் பைக் தான் இருக்குது. அந்த மோட்டர் பைக் மூலமாக தான் போகணும். ஆனால் இந்த முறை வந்து மோட்டர் பைக்கில் போகிற தூர பயணம் வந்து சாத்தியப்படாது. என்னென்னா போகிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அந்த இருக்கிற பைக்கில் வந்து போய் கொண்டுக்குள்ளே இடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியும் நிப்பாட்டி தான் ஓடணும். ஏன்டா பெரிய மோட்டர் வைக்கும் இல்லாத காரணத்தினால நிப்பாட்டி தான் ஓடணும். இன்ஜின் எல்லாம் சூடாகிடும். அடுத்த விஷயம் வந்து அதுக்கு கூடையும் கூடாது, தூர ஓடுறது வந்து கூடாது. ஏன்டா நான் பிளாட்டினால ஜெஃப்னாக்கு போயிட்டு வந்தது பிறகு கேரேஜ்காரன் வந்து சொன்னால், ஏன் தம்பி அவ்வளோ தூரம் மோட்டோவில் போனீங்க, பஸ்ஸில் போய் இருக்கலாமே என்று சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த முறை பயணம் வந்து மோட்டோ வைக்க கொண்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வச்சுட்டு பஸ்ஸில் வந்து ஏறி போவோம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கேன். ஹெட்டனுக்கு போனதில்லை இது வரைக்கும். ஆனால் ஹெட்டனில் போயிட்டு மல்லிப்பூ என்ற அந்த இடத்துல வந்து இறங்குனா அந்த மெயின்லேருந்து தான் அவரை வீடு என்று சொல்லி சொல்கிறேன். அவரை வீட்டை போய் பார்ப்போம். இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் அடுத்த விஷயம், அவர் அந்த குடும்ப செலவுக்காக மாதம் ஒரு 35,000 ரூபா காசு இருந்தால் 35,000 ரூபா காசு இருக்கும்னு சொன்னால் இந்த குடும்ப செலவில் வந்து பார்த்து கொள்ளலாம். இதில் பார்த்து நான் வந்து செஞ்சு கொள்வேன், 2 பிள்ளைகளையும் வந்து வளர்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவருக்குரிய அந்த கேன்சருக்குரிய ரிப்போர்ட், அதுக்குரிய அந்த ஹாஸ்பிட்டலில் தந்த எல்லா விஷயங்களும் வந்து வச்சிருக்கிறேன். ஃபோட்டோஸும் இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன்னு சொல்லி சொன்னேன். ரைட், ஓகேண்ணான்னு சொல்லியிருந்தேன். அடுத்த விஷயம், நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சி போட்டு கடைசியாக வந்து என்னோட சொன்ன விஷயம், உங்களால் என்ன இயலுமோ அந்த உதவியில் வந்து செய்யுங்க என்று சொல்லி இந்த விஷயத்தை வந்து நேரில் போய் பார்ப்போம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கேன். என்ன நம்பிக்கை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் என்ன இருக்குது, இந்த நம்பிக்கை வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட நம்பிக்கையோடையும் உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் தான் இந்த இருக்கிற இடத்துக்கு நான் போக போகிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து பார்க்குற விஷயங்கள், சில விஷயங்கள் நான் வந்து ஜோக்காகவும் ஃபன்னாகவும் கழிச்சு சில விஷயங்கள் போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குற விஷயங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு சீரியஸாக வந்து இருக்கும். ஒரு கவலையோடு போயிட்டு அவங்கள போய் பார்க்குற ஒரு தருணம்.
நான் கேட்டேன் உங்களோட வருத்தத்துக்கு வந்து எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் செய்கிறேன், ப்ரைவேட்டில் செய்கிறதுக்கு காசு இல்லையாம். ஸோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்கிறனால ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டு கிளினிக் போயிட்டு அப்படிலாம் வாரேனாம். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவரை வருத்தத்துக்கு இல்லையா. ஒரு பல்லு ஒன்றில் வந்த ஒரு கூச்ச பல்லுனால அதில் வந்து வாயில் வந்து கேன்சராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கேட்கவே கவலையாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கண்ணே. 45 வயசு இது வரைக்கும் வந்து அவர் கூலி வேலைக்கு போய் நிறைய நிறைய உழைச்சி சந்தோஷமாக தான் அவங்க வாழ்க்கையை வந்து நடத்திருக்காங்க. திடீரென்று ஒரு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் இப்படி வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. வீடு கூட இல்லாமல் ஒரு 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 ஆள் வந்து ஒரு வீடு ஒன்று எடுத்து மாதம் வந்து அவள் வந்து ரெண்ட் காசு கட்டுறாங்களாம், அந்த வீட்டில் தான் இருக்கிறேன்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இது என்னவாக போகுதுன்னு தெரியலை. 30,000 ரூபா காசு கட்டிருந்தேன். முடிஞ்ச அளவு பார்ப்போம், அந்த 30,000 ரூபா கொடுக்கலாமா இல்லாட்டி அதோட குறைய கொடுக்கலாமா. முதல் அங்கே போயிட்டு அவரை பிரச்சனை இல்லாமல் அவர் சொன்னதில் உண்மையான்றதையும் பார்க்கணும். நான் சில பேர் வந்து பொய்யும் சொல்லலாம். அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே. அப்போ நேர்லேயும் ஒருக்க போய் பார்த்துட்டு அவரோட போய் கதைச்சிட்டு அந்த கதைக்கிற வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்தது வந்து அவரோட நான் இப்போ ஃபோன் காய்ச்ச வீடியோவை இந்த இருக்கிற இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணி விட்றேன். கட்டாயம் யாராவது வந்து புதுசாக வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எங்களை வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும், இன்னும் தூர இடங்களுக்கு போகணும் என்ற ஒரு உற்சாகத்தையும் ஒரு தெம்பையும் தருது. உதாரணம் சொல்லப்போனால் ஒரு ஆள் வந்து காலையில் வந்து நித்திர ஒன்று எழும்புறாருன்னு சொன்னால் ஒரு டீ ஒன்று குடித்தா ஒரு கிக் ஒன்று இருக்கும் தானே, ஒரு என்ற மாதிரி இருக்கும் தானே டீ ஒன்று குடித்தா நித்திர கண்ணில் இருந்து. அதே போல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களை வந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்குது. பெட்டி பாய்ஸ் கமான் 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 கமான், இன்னும் ஓடணும் என்ற ஒரு உற்சாகமும். அடுத்தது வந்து நிறைய கஷ்டப்பட்டார்கள் உதவி செய்யக்குள்ள அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீருது, நம்மளால் ஒரு வகையில் அவங்களோட பிரச்சனைகள் தீருது என்று சொல்லி நான் நினைக்கக்குள்ள நான் இன்னும் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால இந்த இருக்கிற இதை வந்து ஒரு மகத்துவமான ஒரு வேலையாக தான் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு கடவுள் மாதிரி தான் இது. அதே போல் இந்த காசு தாரவங்க கூட வந்து 2-3 பேர் வந்து பேரை கூட சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல. அவங்களோட ஃபோன் நம்பரை சொல்ல வேணாம், பேரை சொல்ல வேணாம், நீங்கள் சும்மா சொல்லுங்கள் இப்படி வெளிநாட்டில் வந்துன்னு சொல்லி கொடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையாகவே கவலையாக தான் இருந்துச்சு. பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து காசை கூட அனுப்பிட்டு அதை பேரை சொல்லாமல் கொடுங்க தம்பின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி எனக்கு நன்றி கடனை சொல்கிறது என்று சொல்லி தெரியலை. இதுக்கு முதல்ல எனக்கு கொஞ்சம் காசு வந்து போட்டிருந்தாங்க, கஷ்டப்பட்டார்கள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொடுங்க, அவங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு கொடுங்க என்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு 2 பேர் வந்து பணம் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். காலையிலேயே எழும்பின உடனே வந்து இன்றைக்கு நடந்த சம்பவம், இன்றைக்கு நடந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக கதைக்கிறேன். பாப்போம், முடிஞ்சளவு மிக விரைவாக ஹேட்டனுக்கு போயிட்டு இந்த இருக்கிற விஷயத்தை பார்த்து இந்த பிரச்சனையை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இவங்களோட நோக்கம், இவங்களோட தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத உதவி வந்து கேட்குறாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 30,000 ரூபா காசு இந்த குடும்பத்துக்கு இருக்கும்னு சொன்னால் மாதம் வந்து 30,000 ரூபா காசு வந்து எங்களுக்கு தருவீங்கன்னு சொன்னால் 2 பிள்ளைகள கல்விக்கும் அவங்களோட சாப்பாட்டுக்கும் அவங்களோட குடும்ப செலவுக்கும் இது வந்து ஒரு போதுமாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இனி கூட கதைக்க விரும்பலை. அந்த ரெக்கார்டையும் போட்டு விட்றேன், அந்த ரெக்கார்டையும் பாருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி ஹெட்டன் போகிறது, அங்கே இருக்கிற விஷயங்கள், அவரோட வீட்டு நிலைமைகள், அவரோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓண்டா இல்லை கட்டியா நானும் ட்ரை பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணுனே. தீபனா அவனுக்கு கோர்த்து ஆன்சர் பண்ண மாட்டாங்கடா. சரி, அப்படி ஒன்றும் சரி இல்லாட்டி மோட்டைக்கில் ஒழிக்கிடுமா? ஒன்றும் சரி இல்லாட்டி மோட்டைக்கில் ஒழிக்கிடுமா? எந்த பைக்லடா? தம்பியை விட்டுட்டு தம்பியை கூட்டிட்டு, தம்பி இருக்கட்டும், நம்ம 2 பேரும் போ.
சரியா அண்ணே? இது சில வேளை ஏழாம போனா ரூம் எடுத்து நின்றா உனக்கு பிரச்சனை இல்லையா? நாளை ஸ்கூல் கேஸ் விளங்கல. நாளைக்கு லீவு போடுற கஷ்டமா? இல்ல அது அத்தியாவசியம் என்று இல்லடா. தச்சலா எதுவும் தெரியும் தானே, டயர்டா ஏழாம போயிட்டுண்டா. ஹலோ, அவனுக்கு கோல் ஒன்று வந்து ஓல்ட் ஆயிட்டு. ஹலோ, ஓண்டா என்னடா? நான் பார்த்தேன். ஆ நின்று வர கஷ்டம். எனக்கு 26ஆம் தேதி ப்ரொவின்சியல் பிராக்டிஸ் எல்லாம் கிடக்குடா. பாஸ்கெட்பால் மேட்ச். ஓகே 26. அப்ப நான் ஒரு பார்த்தேன். சரி ஃபுல்லா பார்த்துட்டு அப்படி ஓகேடா, நான் ஆட்டோ 3 வீல பாப்போம். சரி, அப்படி இல்லாட்டி வழி ஒன்று வாங்க, பைக்ல போயிட்டு வரும். உடனே போயிட்டு வருவோம்ன்றியா? 210 கிலோமீட்டர். அதான் இல்லை, பைக்கை பொறுத்தவரை இல்லைடா. நம்ம வந்து போகலாம், ஆனால் உடனே திரும்பிடலாம். அதைத்தான் நான் உனக்கு சொல்லுவேன். உடனே 3 வீலண்டா உடனே வரலாம்டா. மோட்டோவைக்கு பொறுத்தவரையில் ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் ரூம் ஒன்று எடுத்து ரெஸ்டாக இருந்து தான் அடுத்த நாள் தான் வலிக்கிறோம். அதான் ஓகேடா. சரி சரி மச்சான், சரி மச்சான், சரிடா சரிடா சரி சரி சரி. என்ன செய்யறேன்னு சொல்லியே தெரியல. இதுக்கு தான் சொல்கிறேன், சொந்தமாக வந்து வாகனம் வேணும்ட்டு. எங்களோட டடாட ஆட்டோ இருந்தது. டடா இருந்த பிறகு வந்து ஆட்டோவை வந்து நாங்கள் விற்று அதை மம்மியுடைய பேரில் வந்து ஃபிக்ஸில் போட்டு ஒரு 5 லட்சம் ரூபா காசு வந்து அதை வந்து ஃபிக்ஸில் போட்டு அதில் தான் மம்மிக்கு வந்து இப்போ ஒரு மாதம் ஒரு 5000 6000 அப்படி வந்து கொண்டிருக்கு. அதை வந்து நாங்கள் விற்காமல் இருந்திருந்தோம்ன்ட்டு சொன்னால் இப்போ எனக்கு இப்போ இந்த மாதிரி வேலைக்கு வந்து உதவியாக இருந்திருக்கு. இப்போ ஆட்டோவை பொறுத்தாலும் ஆட்டோ வாங்குறதுனாலும் இப்போ அது 12 லட்சம் 13 லட்சம் வருது. எங்களோட ஆட்டோ 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டாமாடாப்பா. சரியான கவலையாக இருக்குது. என்ன செய்கிறது? சரி பாப்போம், ஏதோ ஒரு வழியில் வந்து நாங்கள் போகத்தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து போகாமல் விட போகிறது இல்லை. ஒன்று வந்து அவன் வந்து பார்க்கட்டும், ஆட்டோவை பார்த்துட்டு ஆட்டோவுக்கும் வந்து கூட காசு தான் கேட்பாங்க. என்னை பொறுத்தவரையில் 15,000 ரூபா சரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 15,000 சரி வரும்னு நினைக்கிறேன். அப்படி 15,000 ரூபாலாம் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் அந்த அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் அந்த ஹெட்டனுக்கு போகிறேன்றது பொய் வேலை. ஏன்டா அந்த 15,000 ரூபா காசு இருக்குமுண்டா அதை அந்த அண்ணாக்கே கொண்டு போய் கொடுத்துப்பட்டு வந்துடுவோமே. அப்போ அது பொய் வேலை. ட்ராவலிங்க்கு அவ்வளோ கூட காசு வந்து செலவழிக்க இயலாது. அதே இது வந்து ஒரு 4,000 இல்லாட்டி ஒரு 5,000 அப்படி அந்த விலைக்கு வராது. பெட்ரோலே 3,000 ரூபா தான் வரும். ஒரு 6,000 சரி வரும்னு சொன்னால் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஓகேவாக வந்து இருக்கும். ஆனால் 6,000 ரூபா வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த தூர ஓட்டம்னு சொன்னால் இன்றைய நாள் ஃபுல்லாக ஹயர் வந்து அவங்களுக்கு இருக்காது தானே. அப்போ அவங்களும் அதை பார்க்க மாட்டாங்க. பார்ப்போம், எல்லாம் யோசிப்போம். ஒன்று சரி வரலன்னு சொன்னால் மோட்டோக்கில் தான் வெளிக்கிட வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். அப்படி மோட்டோக்கில் வந்து நாங்கள் வெளிக்கிட்டோம்னு சொன்னால் இங்கேருந்து பல்ல கடிச்சு ஓடுனாலும் அங்கே போயிட்டு அந்த அண்ணோட பிரச்சனையை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அங்கே வந்து ஒரு ரூம் ஒன்று எடுத்து நின்றுட்டு தான் அடுத்த நாள் தான் வெளிக்கிட்டு ரிட்டர்ன் வரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பாவம், ஏதோ கடவுளோட சித்தம் நடக்கும். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டுருங்க. 8 மணி 8:30 ஆகுமா? என்னடா சரி, பஸ் இல்லைண்ணே, நாளைக்கு தான் போகணும். அப்படின்னா பஸ் இல்லை, கண்டி போயும் போகணும். கண்டி போய் தான் போகலாம். கண்டி போய் தான் போகலாமா? இப்போ போகிறோம்டா. கண்டி இப்போ போகிறோம். கண்டி போய் போகலாமா? அப்பயும் கண்டிக்கும் பஸ் இல்லையா? கண்டிக்கு 12:30க்கு தான் பஸ். 11:30 பஸ் எடுத்தா 6 மணிக்கு தட்டுவாங்க. அங்க 6 மணில இருந்து கண்டியில இருந்து பஸ் எடுத்தா 9 மணி ஆகுமா? அது கூடா. அது சரி வரானே. 5:30க்கு தானா? கரெக்டானுக்கு 5:30க்கு மட்டும் தானா பஸ் இருக்கா பின்னேரத்துல? இன்றைக்கு பின்னர் 5:30க்கு இருக்கு. 5:30க்கு வந்து பின்னேரத்துல பஸ் இருக்கா காலையில இல்லையா? 5:30க்கு போனாலும் இரவே ஆயிரும். என்னடா இரவே ஆயிடுச்சுன்னு சொன்னா நாம நின்று காலையெல்லாம் போகணும் அந்த இடத்துக்கு. போகணும். அப்படி இல்லாட்டி
சின்ன ஒரு ஓட்டம் 3 வீலர் பெட்ரோல் அடிக்கிறோம் எடுக்க வேண்டாம் 3 வீலங்கையும் பழிக்கலாம் பெட்ரோல் அடிச்சு போற மாதிரி என்ன சின்ன ஓட்டம் பண்ற? எத்தனை கிலோமீட்டர் ஹேட்டன்? எத்தனை பதிலைக்காங்கல்லண்ணே இப்படி தானே வரும். அப்படிதான் வரும். உண்டே அந்த ஃப்ரெண்டை வந்து கேட்கலாடா அவ்வளோ வரும்னு சொல்லி ஆட்டோவுக்கு. அதான் வேண்டாம் பார்க்க பர்டிகுலர் ஹட்டன் ஒரு அவன்கிட்ட கேளு, அடுத்து சொல்லு மச்சான், அப்படி உதவி செய்ய தான் போக போகிறோம், கொஞ்சம் குறைச்சி அடிக்கிறமானுங்களேன். அதான் 5:45 மணிக்கு 330,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கும் போய் வரண்டா. என்ன பார்ப்போம் கேட்டு பார்த்துட்டு அடியே. ஹலோ அண்ணா. சொல்லுங்க, என்ன கொடுத்தீங்க? அண்ணா இல்லண்ணா, அது நீங்க வேற நம்பர்ல நீங்க தானே எடுத்தீங்க? நான் தான் எடுத்தேன். 55 ஒண்ணு என்னண்ணா? அதுல இருந்து நான் எடுத்துறேன். இது என்ன எடுத்தீங்க? என்ன எடுத்தீங்கன்னா எனக்கு புரியலண்ணா. இல்ல, எனக்கு இப்போ கால் எடுத்தீங்க நீங்க இன்னொரு நம்பருக்கு. இல்லண்ணா, நான் எடுக்கலண்ணா. நான் இந்த ஒரு 55 நம்பர் ஒன்று வந்துச்சு, அந்த நம்பருக்கு தான் நான் யாருன்னு பார்க்க எடுத்தேன்னா. 4 தடவை கால் பண்ணிருக்கீங்க. அதுதானே அந்த நம்பர்ல இருந்து வந்துச்சாண்ணா கால் எனக்கு. சரி, ஓகே. இது எனக்கு ஒருக்கா நான் வந்து இன்னொரு நம்பர்ல இருந்து உங்க ஆன்லைனுக்கு ஒருக்கா வாங்க. சரி அண்ணா. நான் இப்போ வீடியோ கால் எடுக்கணும், ஒரு ஆன்சர் பண்ணுங்க. சரி அண்ணா. சரி, நான் இந்த நம்பர்ல இன்னொரு நம்பர்ல இருந்து அடிப்பேன், ஆன்சர் பண்ணுங்களா? இப்போ ஆன்லைன் வாங்களா? சரி அண்ணா. சரி அண்ணா, இப்போ இதுல காசு இல்லைன்னா கார்டு ஒன்று போட்டுட்டு இது பண்ணுவேன். ஒரு 50 கார்டு ஒன்று போட்டுட்டு. உங்களோட என்ன டயலாக் நம்பரா? டயலாக் அண்ணா. கொஞ்சம் இன்டர்நெட் கார்டு எவ்வளோ? இன்டர்நெட் கார்டு அப்படி லைன்ல இருங்க. சரி அண்ணா. எவ்வளவு கார்டு போடுறோம் நீங்க? இன்டர்நெட் கார்டு 119 ரூபா 159 ரூபா அந்த கார்டு தானே. 119 ரூபாய் போட்டா காய்க்கலாமா கோல்? காய்க்கலாம் அண்ணா. 119 ரூபா 159 ரூபா அப்படி அந்த கார்டு. 159 ரூபாய் போட்டா காய்க்கலாமா? அண்ணா. கொஞ்சம் காரணா $159. ஆமா அண்ணா. போட்டு விட்டுருக்கேன் பாருங்க, வந்துட்டு உங்களுக்கு. கோலுக்கு வாங்களா? லைனுக்கு வாங்க. சரியா நான் இப்பே வருமா? கொஞ்சம் சிண்டு எடுக்க வேண்டாம், அந்த பாபாவுக்கு மூஞ்சி கழுவி விட்டுட்டு. சரி, ஒரு கொஞ்சம் தர அடிங்க, உங்களோட இதான் பாக்குறேன். சரியாண்ணா. அனுப்பிட்டேன். சரியாண்ணா. சரியாண்ணா. டக்குன்னு அடிங்களா, முடிச்சு உங்களோட வேலையை முடிச்சுட்டு அடி. சரியாண்ணா. சரியாண்ணா. என்னது? ஓ மை காட், காட்டுங்க மொத்த. ஒரு சைடுக்கு இப்படியே வீங்கி இருக்கா? ஹாய், என்ன பேர் ஆள்ற? ராகிதா. ராகிதா. ராகிதா குட்டி, நல்லா இருக்கீங்களா? ராகிதா எப்படி இருக்கீங்க? என்ன விடாங்களே? இவருக்கு தான் 11 வயது. அவருக்கா 11 வயசு? தம்பி படிக்கிறீங்களா மகன்? நல்லா படிக்கிறீங்களா? அச்சாப்புல நல்லா படிக்கணும், சரியா? எத்தனை மலை வந்தீங்க கடைசியா? 6 அண்ணா. 6ஆம் மலை வந்ததா? 6ஆம் மலை இல்ல, மகன் வந்து கிரேட் 6 படிக்கிறாரு. அவருக்கு 11 வயது. இல்ல, பாபாவுக்கு 4.5 வயது.
எத்தனையாவது மால் இந்த ஸ்கூல்ல நடக்கும் தானே எக்ஸாம், அதுல எத்தனையாவது மாலை வந்து? எத்தனை எத்தனை இன்னும் சொல்லலையா அண்ணா? இல்ல வளமை எத்தனையா வாரு? ஆஹ் போன முறை எத்தனை? போன முறை 20. 20ஆம் மாலா? கொஞ்சம் படிக்கணும். ஓ, ஏனே இல்ல போன முறை என்னண்டா இந்த பிரச்சனைனால கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் ஆயிட்டுது. சரியான ஸ்கூலுக்கெல்லாம் போகல இந்த இதனால. போயிடலாம் வீட்டா. ம் என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போற காசு இல்ல அதனாலயா? பகவான். எந்த நம்பர் எங்க இருந்து பார்த்து எடுத்தீங்க? இந்த அந்த இதுல நான் அந்த என்னது இந்த இதுல போன்ல யூடியூப்ல தான் போல எனக்கு. யூடியூப்ல யூடியூப்லயே இதுலயே டிக்டாக்ல நீ மெசேஜ் பண்ணிருந்தீங்க, நீங்களே மெசேஜ் பண்ணீங்க. அந்த அந்த அதுல தான் போல அதுல தான் நான். ம். எது எது வீடு? உங்களோட வீட கொஞ்சம் காட்டேலுமா? போன இந்த பாட்டு. ஓ, இதான் இதான் உன்னை. யாரு? உங்களோட வைஃப்? பகவான். உங்களோட வைஃப். சரி, இது வீடு யாருப்ப? இது வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க அண்ணா. இது நாங்க கூலிக்கு தானே வந்திருக்கோம். நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா இல்ல ரூம்லயா இருக்கிறீங்க? இது வீடு தான் அண்ணா அவங்களோட. அவங்களோட வீடு தானே. இப்ப இந்த இருக்கிற இந்த 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 இருக்கிற வீக்கம் வந்து வத்தலையா இது வரைக்கும்? இல்லண்ணா அது இல்லண்ணா அது இப்படிதான் கேள டக்குன்ட்டு. கட்டியா அது? ஓ, ம். சரி, இப்ப உங்களை பத்தி சொல்லுங்க எனக்கு ஒருக்கா. இது என்னன்னா இப்படி சொல்ல இந்த நீங்க நாளைக்கு போன எடுத்தீங்கன்னா நான் அந்த இடம் கொடுத்துருக்க இடத்துக்கு போவேன். எனக்கு அங்கனைக்கு இருந்து ஒரு இது ஒண்ணு கிடைச்சா அந்த வீடை யாரா மூலியமாவது அதுல ஒரு ரூம் சரி எங்களுக்கு கட்டிக்கிட்டு போறதுக்கு ஒரு உதவி செய்யணுமா உங்களுக்கு? ஒரு ரூம் கட்டிட்டு போறதுக்கா? ஓ, பெரிய அளவு கட்ட எல்லாத்தையும் ஒரு ரூம் மாதிரி சரி கட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னு இருக்கிறதுக்கு. எங்க உங்களுக்கு இப்ப வீடு இருக்கா ஆல்ரெடி? இல்லன்னா அந்த இடம் இருக்கு. இடம் அரசாங்கத்தால இடம் கொடுத்தாங்க, அது ஓகே, இருக்குது. காணி இருக்கு அப்படியா? காணி 15 பேஜஸ் இருக்கு. 15 பேஜஸ் காணி இருக்கு, வெறும் காணி இருக்கு அப்படியா? வெறும் காணி துப்பராக்கி வச்சிருக்கேன். நான் வெட்டி வச்சிருக்கேன் வீடு கட்டுறதுக்கு. அதுல வந்து ஒரு ரூம் சரி கட்டி தந்தா இப்ப உங்களுக்கு இதா இருக்கும். அப்படியா இருக்கிறீங்க? ஓ, ஓ, இப்ப இன்னைக்கு என்ன வேணும்? கடைக்கு போறேன்னு சொன்னீங்க, சாப்பாடு வாங்குறேன். ஓ, இதான் இங்கனைக்கு போயிட்டு வந்தேன். சும்மா மரக்கறி ஒன்றும் இல்ல, ஒரு மரக்கறி வாங்கிட்டு ஓடி வந்தேன். ஆ. உங்களுக்கு வேற யாரும் உதவி செய்யலையா? யாரும் காசு தரலையா உங்களுக்கு? மாசம் அப்படியே காசு அப்படி யாரும் தரலையா? இல்ல அப்படியே அந்த அந்த மிஸ் அந்த ஏஜ் ஆஃபீஸர்ல மிஸ் தானே கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ம். மத்தபடி மத்தபடி 2 லட்சம் கேட்டோம். அவங்க அந்த போனாங்க தாரேனாங்க. அப்புறம் அப்படி போன் அடிச்சாலும் போன் வந்து இல்ல. அப்புறம் அப்படியே அதான் போய்கிட்டு இருக்கு. இப்ப எவ்வளவு காலமா இந்த இருக்கிற கேன்சர் வந்து உங்களுக்கு இருக்கு? இந்த இருக்கிற கேன்சர் கட்டி இது இப்போ ம், ஒரு 6-7 மாதமா இருக்கேன். 6-7 மாதமா? ஓ, இல்ல கொஞ்சம் சிறுசா இருந்தது. அது அப்ப அந்த கிளினிக் வந்து இடையில தான் கிளினிக் போனது. நாங்க அது பூச்சிப்பல்லுன்னு தானே இருந்தோம். ஓ, முன்னாடி. 6-7 மாதமா தான் இந்த பிரச்சனையா உங்களுக்கு இப்ப? இல்லன்னா இவங்க இல்லாம போயிட்டு 1 வருஷ காலமா ஆச்சு. சரி. 1 வருஷம் மனைவிக்கு என்ன நடந்தது? அத ஒருக்கா சொல்லுங்களேன். உங்களோட வைஃப்க்கு என்ன நடந்தது? அவங்க வந்து என்ன இந்த கர்ப்பப்பையில கேன்சர்ன்னு சொல்லுவாங்க. ஓ, கர்ப்பப்பையில கேன்சரோ? அது இதாகி கொழும்புல மாரகம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து ம், ஒரு 1.5 மாதம் போல ஹாஸ்பிட்டல்லே இருந்து இருந்து இறந்து. இப்ப நீங்க எவ்வளவு காலம் கல்யாணம் முடிச்சு? 14 வருஷம். 14 வருஷம் கல்யாணம் முடிச்சு.
ஆ நீங்க இப்ப ஓ. கல்யாணம் முடிச்சு எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த பிரச்சனை வந்துச்சு? இது நடந்தது இப்போ 1 வருஷம் தானே. இப்போ இவங்க இறந்து 1 வருஷம் தான். அவங்க வருத்தம் வந்து 2 மாசத்துல இறந்துட்டான். ஓ மை காட்! வருத்தம் வந்து 2 மாதத்திலே இறந்துட்டாங்க. இப்ப வந்து இறந்து வந்து ஆமா. 1 வருஷம். அப்படியா? ஓ. ஓ. காட்! கர்ப்பப்பையில கேன்சர். க க கர்ப்பப்பையில வந்து கட்டி அப்படியா? ஓ அண்ணா. அப்படி அதான் கர்ப்பப்பை கேன்சர்ன்னு சொல்லுவாங்க. ஆ. போன வருஷம் இறந்துட்டாங்க அப்படியா? ஓ அண்ணா போன போன வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதி. என்ன பேர் வைஃப்ட? கோகிலவாணி. கோகிலவாணி. ம். வைஃப்க்கு என்ன ஏஜ்? அவங்களுக்கு 40 அண்ணா. அவங்களுக்கு 40, உங்களுக்கு 45 அப்படியா? ஓ அண்ணா. ஓகே. அப்ப நீங்க இப்ப கல்யாணம் கட்டி இருந்துறீங்க. கல்யாணம் கட்டி இருக்கக்குள்ள 14 வருஷம் என்ன? 14 வருஷம் வந்து ஒன்றா கல்யாணம் கட்டி உங்களோட வாழ்க்கைய வந்து நடத்தி கொண்டிருக்கக்குள்ள வந்து, வைஃப் வந்து இப்போ ஒரு 1 வருஷத்துக்குள்ள வந்து இறந்துட்டாங்க என்ன? அதாவது கர்ப்பப்பையில ஓ. கேன்சர் காரணத்தினால வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் எல்லாம் வந்து செக்கப்லாம் பண்ணி பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லாம போயிட்டா? கொழும்பு அதானே கொழும்புல மார்கமையில வச்சு நுவரெலியால வச்சிருந்தாங்க. மார்கமையில வச்சிருந்தாங்க. பார்த்தோம் ஒரு இதுவும் நடக்கல. அ சும் கையில இருந்த காசு தான் செலவழிஞ்சுச்சு. ஆ. சரி. அப்ப நான் இப்ப உங்கட்ட கேட்க வரேன் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கும் வந்து 6 மாசத்துக்குள்ள தான சரியா ஒரு 6 மாசத்துக்குள்ள தான் இந்த இருக்கிற முகத்துல வந்து இந்த இது வந்திருக்குண்ணே. இந்த கேன்சர் கட்டி என்ன? ஓ. கட்டி ஓ. என்னன்னு ஓ. சொல்றது? ஆமா. கேன்சர் கட்டி. இந்த கட்டி வந்து உங்களுக்கு 6 மாசத்துல வந்திருக்கு. அப்ப இவ்வளோ நாளைக்கு ஓ. வந்து இப்ப உங்களுக்கு 45 வயசுன்னு சொல்றீங்க ரைட்? அப்ப 45 ஓ. வயசு மட்டும் நீங்க கல்யாணம் கட்டுற கட்டுனதுக்கு பிறகு இருக்கலாம். கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் இருக்கலாம். அந்த டைம்ல வந்து என்ன வேலை செஞ்சீங்க? அ நான் இது கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் நான் பிசினஸ் செஞ்சு நான் நல்ல நிலைமையில தான் இருந்தோம். பிசினஸ் நல்லா தான் செஞ்சீங்களா? இருந்தோம். பிசினஸ் செஞ்சேன் நானு. என்ன செஞ்சீங்க? அ நான் அந்த வியாபாரம் சந்தை மாரி வியாபாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தை வியாபாரம். ஞாயிற்றுக்கிழமை சந்தை வியாபாரம். அதாவது மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க இப்ப சாமான கொண்டு ஓ. போட்டு, அதுல வந்து வியாபாரம் செஞ்சீங்க அப்படியா? நான் அதுல செஞ்சு நல்லா நல்லா இருந்தோம். குறையா சொல்லக்கூடாது. ம். நல்லா இருந்தோம். என்ன இந்த வியாபாரம் செஞ்சீங்க? இந்த கிடைக்கிறத செய்றது. உடுப்பு உடுப்பு செய்றது, மரக்கறி செய்றது, கிழங்கு வெங்காயம் செய்றது, ஏதாவது கிடைக்கிறத செய்றது. கிடைக்கிற விஷயத்த அதாவது இப்ப மரக்கறினாலும் செய்வீங்க, உடுப்புனாலும் செய்வீங்க, என்னனாலும் அப்ப அதுல உங்களுக்கு எவ்வளவு ஓ. வருமானம் வந்தது? அதுல கிடைக்கும். கிழமைக்கு ஒரு ஒரு 10,000, 15,000 அப்படி தேடலாம். கிடைக்கும். அப்ப அந்த டைம் வந்து நீங்க நல்லா இருந்தீங்க. அத வந்து சேமிச்சு அப்படி ஒண்ணும் வைக்கலையா? காசுகள? சேமி சேமிச்சு வச்சிருந்தோம்னா, ம். சேமிச்சு வச்சிருந்தது தான் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இப்படித்தான்ட்டுல போச்சு. எங்களுக்கு மூச்செடுக்க இயலாத அளவுக்கு ஆயிட்டு. ம். ம். அப்புறம் அப்புறம் அந்த கொழும்புல மாரகம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஒருத்தர் அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சு நான் கூலிக்கு இருந்த எக்ரிமெண்ட் எல்லாம் எல்லா இதுவும் கொண்டு வர சொல்லி அவர் மூலியமா தான் இப்ப நாட்டுல பெரிய ஒரு ஆள் கதைச்சு தான் அந்த காணிய பெற்றுக் கொடுத்தாரு. அந்த இவரு யாரு டாக்டர் ஒருத்தர். ம். 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 இல்லாட்டி எங்களுக்கு இடம் இல்ல இருக்கிறதுக்கு. அப்ப அந்த அந்த டாக்டர் தான் 15 பெச்சஸ் காணி அரசாங்கம் மூலியமா வாங்கி குடுத்தாரு. ரைட். இப்ப அப்படி வந்து பார்க்க போனோம்னு சொன்னா, நீங்க இப்ப கல்யாணம் கட்டுறதுக்கு முதல்ல உங்களுக்கு அம்மா, அப்பா, உங்களுக்கு சகோதரங்கள் அப்படி இருந்திருக்கும் தானே என்ன? அவங்கலாம் இப்ப என்ன செய்றாங்க? அம்மா இருக்கா? உங்களுக்கு அப்பா இருக்கா? உங்களோட சகோதரங்கள் என்ன செய்றாங்க? இல்ல. அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முதலே அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. 15 வருஷத்துக்கு முதலே அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. சரி, ஓகே. ஓ. இப்ப உங்களோட ம். என்கிட்ட சகோதரங்கள் நீங்க எத்தனை பேராக்கள்? சகோதரர் இருக்காங்க. சகோதரர் இருக்காங்க. அண்ணா ஒருத்தர், அக்கா ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு இருக்காங்க. எல்லாரும் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழ தான். எல்லாருமே கஷ்டம் தான் சார். ஆமா. இந்த கஷ்டம் தான். அவங்களுக்கு உங்கள மாரி வருத்தம் அப்படி ஒண்ணும் இல்லையே! கஷ்டம் மட்டும் தானா? கஷ்டம், வருத்தம் எங்கட தங்கச்சிக்கும் மார்பு கேன்சர் இருந்து கொஞ்சம் காப்பாத்தியாச்சு அது அவ. ஓகே ஆயிட்டு. ம். அப்ப உங்களுக்கு இந்த ம். கேன்சர் இந்த வருத்தம்ன்றது பரம்பரையா வந்த விஷயமா? உங்களோட ஆட்கள் இல்ல எல்லாம் அப்படின்னு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஓகே. இது ஆனா எங்கட்ட யாருக்கும் இருக்கவும் இல்ல. ஆஹா. அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல.
ம். இப்ப உங்களுக்கும், உங்களோட தங்கச்சிக்கும் கேன்சர் இருக்கு அப்படியா? அவக்கு சுகமாயிட்டுது. சுகமாயிட்டு மாலத்தீவுல இருந்து. கடவுளே நன்றி. ஓகே. குட், குட், அ குட். சுகமாயிட்டுது ஆளுக்கு. ம்ஹ்ம். ம். இன்னொன்னு நான் உங்கட்ட இந்த சில சில கேள்விகள வந்து கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, உங்களோட பிரச்சனைகள வந்து நான் வந்து எடுத்து இத வந்து YouTube மூலமா போட்டு உங்களோட பிரச்சனைகள வந்து போடக்குள்ள வந்து ஆட்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா? அப்ப உதவி வாய்ப்புகள் எதுவும் செய்றனால உங்களுக்கு செய்வாங்க. அந்த காரணத்துக்காக தான் உங்கட்ட நான் வந்து நெறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். அப்ப நீங்க அதுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வந்து என்னால எதுவும் செய்ய இயலும் என்ற சைட்ல இருந்து விளங்குதா உங்களுக்கு? இப்ப சரி. நான் வந்து பார்த்தது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப மட்டக்களப்பிலருந்து வெளிக்கிட்டு வாரதுக்கு நான் வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டேன். இங்க இருந்து வெளிக்கிட்டு உங்களோட ஹெட்டனுக்கு வருவோம்ன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். சரிங்க. சரியா, அப்ப ட்ரை பண்ண மட்டுல வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 230, 240 கிலோமீட்டர் கிட்ட வரை உங்களோட வீட்ட வந்து எனக்கு வாரதுக்கு. அப்ப இங்கருந்து பார்த்தா பஸ் ஆமாங்க. வந்து எனக்கு இப்ப காலையில வந்து பஸ் இல்ல. பின்னேரம் டைம்ல சரி. வந்து பஸ் இருக்கு. பின்னேரம் ஒரு 5:30, 6 மணிக்கு தான் இருக்கு. அப்படி பஸ்ல வந்தாலும் 7 மணிக்கெல்லாம் அப்படி பிடிக்கும். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து உங்களோட பிரச்சனைய தானே இப்ப நான் பார்க்கணும். அப்ப உங்களோட பிரச்சனைய ஒரு வீடியோ கால் மூலமாக வந்து எடுத்து சரிங்க. கதைப்போம் என்று சொல்லி, அப்ப உங்களுக்கு நான் எடுத்த காரணமே அதான். சரியா? சரிங்க. வேற பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. அடுத்தது இப்ப உங்களுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றாரு? டாக்டர் வந்து ஒண்ணும் சொல்லல. கிளினிக் போட்டா ஒவ்வொரு கிளினிக்கும் போறேன். சரி. கிளினிக் போட்டு கிளினிக் தான் போவேன். கிளினிக்ன்னா என்ன செய்றாங்க அந்த கிளினிக்ல? கிளினிக்ல அவங்க மருந்து இது பண்றாங்க. ஓகே. இன்ஜெக்ஷன் எதுவும் அடிக்கிறாங்களா? மருந்து ஆ இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. ஓகே. ஆ உங்களுக்கு அப்ப ஒவ்வொரு நாளும் டேப்லெட் நீங்க போடணும் அப்படியா? டேப்லெட் இல்ல. அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் தான. டேப்லெட் இல்ல. அந்த இன்ஜெக்ஷன் என்ன இருந்திருந்து செய்யுமா? டேப்லெட் அது சின்னனாக்குமாமா? இல்ல. அது அது நம்ப அந்த அவர் டாக்டர் பெரியவரு அவர்ட்ட கதைக்க இயலாது. ஆ, அவரு ஓகே எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த சாப்பாடு கண்ட்ரோல் சொல்லியிருக்காரு. அத செய்து கொண்டிருக்கேன். ஓகே. மத்தது இந்த ஒரு கிளினிக் கூட மிஸ் பண்ணாம வர சொல்லிருக்கு. அப்படியா? அ ரைட். உங்களுக்கு வந்து உங்களோட இப்ப நீங்க ஹெட்டன்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஹெட்டன்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறார்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? உங்களோட ஸ்கூல்ல படிச்ச ஆட்கள், யாராச்சும் சரி உங்களுக்கு அப்படி வந்து பார்க்குற, உதவி செய்ற அப்படி யாருமே செய்யலையா? இப்ப நீங்க பிசினஸ் எல்லாம் வந்து செய்யணும்னு சொன்னீங்க தானே! இப்ப அதன் மூலமா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் தானே! ஏன்னா இப்ப அ அப்போ உள்ளவங்க இப்ப யாரும் இல்லண்ணா. இங்க எல்லாம் கொழும்புல கொஞ்சம் கஷ்டமா அப்படி இப்படி வேலைகளுக்கு போயிட்டாங்க. எல்லாம் இப்ப அந்த இதுல இல்ல. அ ஒருத்தரும் அதுல 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 ஒருத்தர் 2 பேர் வெளிநாடு போயிட்டாங்க. அவங்களோட தொடர்புலாம் இல்ல. தொடர்பு ஒருத்தரையும் இல்ல. ம். அப்ப சரி. அப்ப உங்களுக்கு வந்து 3 சகோதரமா சொன்னீங்க? ஒரு நீங்க உண்டு, அக்கா உண்டு, அடுத்தது ஒரு அண்ணன் அண்ணா உண்டு. அண்ணா என்ன வேலை செய்றாரு? அவரு எஸ்டேட்ல வேலை செய்றாரு. அவரும் சரி கஷ்டம் தான். அதான் சொன்னேனே எல்லாம் அவங்களுக்கும் அண்ணனுக்கு வழி நடத்தி கொண்டு போயே கஷ்டம் அவங்களுக்குலாம். ம். சரி. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு அடுத்து உங்களோட அந்த ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு தானே உங்கட்ட? அந்த ஹாஸ்பிட்டல்ல தந்த ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டுகள், ஆ டாக்டர் அந்த இது எல்லாம் வச்சிருக்கீங்க தானே? ரிப்போர்ட்டுகள் இருந்தது அண்ணா. இருந்தது. அத ஒருக்கா நான் இப்ப கதைச்சு முடிச்சு பிறகு எனக்கு ஒருக்கா WhatsAppல போட்டு விடுங்க. ஆ. சரி. அடுத்த விஷயம் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? இருக்கு அண்ணா. அந்த பேங்க் அக்கவுண்ட் புத்தகத்தையும் எனக்கு ஒருக்கா ஃபோட்டோ போட்டு விடுங்க. சரியா? எதுவும் காசுகள் வந்தா நான் உங்களுக்கு தருவேன். அடுத்த விஷயம் நான் வந்து உங்கள நேர்லயும் பார்க்கணும் என்று சொல்லி யோசிக்கிறேன். சரி அண்ணா. அடுத்து இப்ப உங்களோட தேவை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ரூம் உண்டு. ஒரு சின்னதா ஒரு ரூம் ஒண்ணு கட்டுனா, புள்ளைகள் நீங்க வந்து இருக்கக்கூடிய மாரி இருக்கும். அப்படித்தானே கேட்கிறீங்க? ஓ! அண்ணா அன்னைக்கு இப்ப இடம் 15 பேருக்கு இடம் குடுத்துருக்காங்க. சரி. இடம் இடம் தளமெல்லாம் அந்த வெட்டுன வாக்குல சும்மா தான் இருக்கு. இப்ப அதுல ஒரு ஒரு வீடு கட்டிக்கிட்டு போயிட்டா எங்களுக்கு ஒரு ஒரு பிரயோஜனமா இருக்கும். இவரும் இப்ப 11 வயது ஆயிற்று தானே. ஓ! அப்ப அ அதுதான் பார்த்தோம் நாங்க. இப்ப நமக்கு என்ன தெரிவதானாலும் இவர் அந்த வீட
இது பண்ணிக்க இயலும் தானே அப்படின்ட்டு தான் பாக்குறேன். இல்லாட்டி ம். இவர் வந்து அந்த சின்ன பாபா வழி நடத்தணும் தானே ஆமாமா. அப்படின்னு. ஆ அப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து ஆ உங்களுக்கு எதுவும் வந்து சின்னனா ஒரு கடை அப்படி ஏதாவது போட்டு தந்தா, அப்படி தொழில் எதுவும் செய்வீங்களா? வியாபாரம் செய்வீங்களா? ஓ ஓ ஏழுண்ணா ஏழு கட்டாயம் ஏழு செய்ய இயலும். ஏழு என்ன செய்வீங்க இப்ப? உங்களுக்கு ஒரு இப்ப இப்பதான் மரக்கறி கடை ஒண்ணு போட்டு தந்தா, மரக்கறி அதுல வியாபாரம் செஞ்சு நீங்க புள்ளைகள பார்த்துக்கொள்வீங்களா? ஓ ஏழு கட்டாயம் ஏழு. அ அந்த எங்களுக்கு அந்த காணி தந்திருக்க இடத்துல கூட அங்கன கூட அங்கனைக்கு உள்ளவங்க 2 ஒருத்தர் சொன்னாங்க. "எ யாராவது புடிச்சு இங்கனைக்கு இந்த வீட கட்டிட்டு ஒரு உதவி கேட்டு, இங்கனைக்கு ஒரு சின்ன கடை எதுவும் செஞ்சுக்க கூட நீங்க அந்த பிள்ளைகள வளர்க்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப அ சிங்கள ஒருத்தர், "ஆ நான் சரி கடவுளே உங்களோட வார்த்தை பலிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ம். அப்ப இப்படித்தான் அண்ணன். இப்ப நான் வந்து உங்களுக்கு 1 மாசத்துக்குரிய காசு தந்தாலும் சரியா, உங்களுக்கு செலவுக்குரிய ஒரு காசு தாரேன்னு வைங்களேன், அப்படி தந்தாலும், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசம் வந்து உங்களுக்கு எப்படியும் தேவை வேணும் சரியா? புள்ளைகள வளர்க்கணும், புள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு தேவையான இது வாங்கணும், அன்றாடம் நீங்க சாப்பிடணும். உங்களோட மருத்துவ செலவுகள் இருக்கு. அப்ப இதுகளுக்கெல்லாம் வந்து அ நீங்க ஒரு தொழில் செய்யணும். நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று செய்வீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு ம். அதுக்கு பிறகு எங்களுடைய உதவி வந்து உங்களுக்கு தேவையில்ல. நீங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் செஞ்சு, அதுல வார லாபங்கள் எடுத்துக்கொண்டு, உங்கள நீங்க பார்த்துக்கொள்வீங்க. என்ன? கட்டாயம், கட்டாயம், கட்டாயம். அதுதான் உண்மை. அதானே உண்மை. அப்ப உங்களுக்கு எவ்வளவு முதல் உண்டு? சின்ன ஒரு முதல் உண்டு எவ்வளவு தேவைப்படும்? இனிமே ஒரு முதல் 2 ஒரு மரக்கறி கடை ஒண்ணு செய்றதுக்கு? நாங்க இப்ப அங்கனைக்கு மரக்கறி கடைன்னா, இப்ப அந்த அந்த வீடு கட்டி அங்கன போயிட்டா தான் அங்கன ஒரு மரக்கறி கடை செய்யலாம். ஒரு ஒரு ரூமையாவது கட்டி போறோம்னு வைங்களேன். சரியா? இப்ப அ நாங்க ஒரு ரூம சரி கட்டிட்டு போயிட்டு, ஒரு மரக்கறி கடை ஒண்ணு செய்றேன்னு சொன்னா, எவ்வளவு முதல் தேவைப்படும்? மரக்கறி கடைன்னு செய்யறதுக்கு பெரிய ஒரு இதுவும் தேவையில்ல. கடைய சின்னமா ஒரு அமைச்சுட்டா அவனுக்கு ஒரு ஒரு ரூ. 1,00,000 இருந்தா கூட போதும். ரூ. 1,00,000 காசு இருந்தாலும், அ உங்களுக்கு வந்து இருந்தாலும் போதும். போதுமா வந்து இருக்கும். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு ஆள்ற உதவி உங்களுக்கு தேவைப்படாது. அப்படித்தானே? நீங்க அந்த ஓ கடை மூலமாக வந்து நீங்க பிசினஸ் வந்து செஞ்சு கொண்டு போவீங்க. நானும் பிறகு அடிக்கடி வந்து பார்ப்பேன். ஓ அடுத்த சரியான. விஷயம் வந்து இப்ப நான் அ உங்களுக்கு 100க்கு 100% என்னால அத செய்வேன், இத செய்வேன்னு சொல்லி சொல்ல இயலாது. நான் வந்து இப்ப இப்ப உங்களோட சரியான. கேள்வி கேட்கிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன சரி. விஷயத்த செஞ்சா உங்களோட பிரச்சனை வந்து தீர்வு அடையும் என்ற விஷயத்த நான் கேட்கிறேன். என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு சரி. இப்ப கூட வந்துட்டு ஒரு 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 கொத்து அரிசி, 2 கிலோ சீனி, பருப்ப வந்து வாங்கி தந்துட்டு போகலாம். ஆனா அது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு இல்ல. இன்றைய நாள் பசி, இன்றைய நாள் பிரச்சனையும் கூட இதுல வந்து நீங்க முடிப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த நிரந்தர தீர்வு ஒன்று வேணும் தானே! நான் கதைக்கிற கதை சரிதானேண்ணே! இப்ப ஆமா. நிரந்தர தீர்வு ஒன்று வேணும்னு சொன்னா, உங்களுடைய வருத்தம் என்ன? உங்களோட அப்ப கடவுள்ட்ட வேண்டுங்க. கடவுள்ட கையில தான் இந்த வருத்தத்துக்குரிய விஷயங்கள் எல்லாமே கடவுள்ட்ட தான் இருக்கு. அவர்ட்ட வேண்டுங்க. கடவுள் நம்பிக்கைய வந்து விடாதீங்கண்ணே! யாரா இருந்தாலும். இப்ப யாருமே சொல்லல என்ன மனுஷன்ட வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்லலாண்ணே! உண்மையான கதை. உண்மையா சரி தான். நம்மளும் இப்படி அதான் இன்றைக்கு என்கிட்ட காசு இருக்கும், நாளைக்கு என்ட்ட காசு இருக்காது. நான் இன்றைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு நான் நல்லா இருக்க மாட்டேன். எனக்கு விளங்குது, உங்களோட வேதனை விளங்குது அண்ணா. அந்த அதனால தான் நீங்க வந்து அந்த TikTokல வந்து மெசேஞ்சர்ல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கட்டாயம் வந்து எனக்கு ஒருக்கா கால் பண்ணுங்கன்ட்டு சொன்னனால தான், நான் ஒருக்கா கால் பண்ணேன். உங்களுக்கு காலையில மார்னிங் வந்து கால் பண்ணி பார்த்தேன். என்ன இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தேன் நான். அடுத்து எனக்கு இப்ப ஆசையா இருக்கு உங்கள வந்து ஒருக்கா நேர்ல வந்து பார்க்கணும். உங்கள இன்னும் பிரச்சனைகள பார்க்கணும்னு சொல்லி நினைச்சேன். ஆனா, எனக்கும் வந்து கொள்ளையில ஒரு சிச்சுவேஷன் என்ட தூரம் இருந்தனால, ஆ இந்த "ஹாய் அண்ணா, வணக்கம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு கால் எடுங்க அண்ணா" ன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. குமார். சரி. அ வேற ஒண்ணும் யோசிக்காதீங்க. இது சின்ன ஆளுக்கு எத்தன வயசுன்னு சொன்னீங்க? 4 1/2 வயசா? 4 வயசு. 4 1/2 வயசு. பெரிய ஆளுக்கு வந்து ஆ 6ஆம் ஆண்டு 11 படிக்குதுன்னு. 11. 11 வயசு. ஓ 11 வயசு, 4 1/2 வயசு. மகன வந்து என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் படிக்க வைங்க. சரியான. அது வந்து முக்கியம். அத மறந்துறாதீங்க. ஏன்னா நம்ம படுற கஷ்டங்கள் பிள்ளைகள் படக்கூடாது. நான் பார்க்குறேன் என்னன்னா, நான் ஒருக்கா என்னால முடிஞ்ச அளவு எதுவும் உதவிகள் வந்து எடுத்து தரக்கூடிய வசதிகள் பார்க்குறேன். ஒரு ரூம் உண்டும்.
அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தொழிலுக்கு என்ன, உங்களுக்கு நீங்க தொழில் செஞ்சு அன்றாடம் உழைக்க இப்ப இந்த வருத்தத்தோட உங்களுக்கு வந்து பிசினஸ் செய்யலாமா? எனக்கு அது ஏலண்ணா ஏலம். அது ஏழுமல. காசு நான் நாளைக்கு நாளைக்கு கூட கையில ஒரு 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 2,00,000 காசு இருந்தா கூட நான் அந்த பவா காலைல நேசரிக்கு விட்டுட்டு நான் அந்த சந்தைய இந்த தேங்காய் அதுன்னு சாமான் வேண்டி போட்டு ஒரு சந்தை நடத்த இயலும். என் கையில எனக்கு ரூ. 1 இல்ல. பொருளாதாரம் அந்த அளவுக்கு நாங்க சிரமத்துல இருக்கோம். அதுதான் பிரச்சனை. இவரு நேத்து ரூ. 200 கொப்பி ஒண்ணு வாங்க சொல்லி அதையும் வாங்காம கிடக்குது. அவருக்கு ஷூ இல்ல, சப்பாத்து, பேக் பிரச்சனை. சரியான அதான் சொல்ல முடியாதுன்னா. நீங்க சொல்லுங்க அண்ணா. இப்ப நம்ம வந்து இப்ப பப்ளிக்கா தானே நம்ம எடுத்து கொடுங்க. இந்த புள்ள அதுக்கு சாப்பாடு கேட்கற கூட வாங்கி கொடுக்கலாம். ம். புள்ளைகளுக்கு என்ன இப்ப இல்ல சப்பாத்து இல்லையா? சப்பாத்து, பேக், கொப்பி ம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு தேவையான சாமான் ஒண்ணும் இல்லண்ணே. அப்ப ஸ்கூலுக்கு பேக்ல கொண்டு வரலையா அண்ணன் கொப்பி ஒண்ணும்? பேக்ல தான் எனக்கு ஒரு பேக் கிழிஞ்சண்ணா. இல்ல கிழிஞ்சு 4 போடு கிழிஞ்சு. கிழிஞ்சு போயிட்டா. சரி. அப்ப கொப்பியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. கொப்பி என்ன செய்றாங்க? நேத்து கேட்டாரு 2, 3 கொப்பி வாங்கணும் அப்படின்னு. ம். பொறுங்க அப்படின்னு சொன்னேன். யார் மகன் கேட்டதா கொப்பி வாங்கணும்னு சொல்ல, பொறுங்கன்னு சொன்னீங்களா? ம். ஆ. சரி. ஆ இன்னைக்கு என்ன சாப்பாடு? இது நான் இந்த சோறு தான் வைக்கிறேன். சோறு. அண்ணே கரண்ட் இல்லம்மா. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லம்மா. கரண்ட் இல்ல. சொல்லுங்க. ஏன் கரண்ட் என்ன கட் ஆயிட்டா இல்லாடி? கரண்ட் கட் ஆயிட்டேண்ணா. கரண்ட் சொல்லி. விளங்கலண்ணா. இப்ப என்னன்னா கரண்ட் வந்து இப்ப கரண்ட் இல்லாம போயிட்டா இல்லாட்டி உங்களுக்கு காசு கட்டாம கட் பண்ணிட்டாங்களா? இல்லண்ணா கரண்ட் இல்ல. கரண்ட் நேத்துல இருந்து இல்ல கரண்ட். வரல. வரும். ஆ வரல வருமா? எனக்கு வந்து அண்ணன் எனக்கு வந்து உங்களோட அக்கவுண்ட் நம்பர் ஒருக்கா சொல்லுங்க அப்படி. ஆனா எம் குமார். எம் குமார். ஓகே. எம் எம் குமார். ஒரு இந்த போன்ல தானே இருக்கு பாருங்க அப்படி. நம்பர். அது அக்கவுண்ட் நம்பர் ஒருக்கா சொல்லுங்க. எந்த பேங்க் உங்களோட? பீப்பிள்ஸ் பேங்க் அண்ணா. பீப்பிள்ஸ் பேங்க். இருங்கம்மா ஒரு 2 நிமிஷம் இருங்க சாமி. எனக்கு ஒருக்கா இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்றீங்களா? நான் வாட்ஸ்அப் பண்ணிடலண்ணா. இதுலயே போடுங்க எனக்கு. எம் குமார். ஓகே. 186 10156 இல்ல 186
186 200 200 1600 1600 36 36 332 332 பீப்பிள்ஸ் பேங்க். நான் சொல்றேன் பாருங்களா? சொல்லுங்கண்ணா. 18 சரி அண்ணா. 62 அண்ணா. 2 தரம் 0 ஆ 16 ஆங்க 2 தரம் 0 ஆ 36 33 ஆ 2 எம் ஆ குமார் பீப்பிள்ஸ் பேங்க். ஓ அண்ணா. சரி அண்ணா. காசு போட்டா உங்களுக்கு வந்து உடனே இது வருமா? உங்களுக்கு மெசேஜ் வருமா? அது இல்லையண்ணா. வராதா? இல்லைண்ணா. போட்டு போட்டு நீங்க கோல்னு சொன்னா நான் போயிட்டு எடுத்துட்டு வரலாம். இப்ப உங்களுக்கு இப்ப அத்தியாவசியமா இப்ப இன்றைக்கு என்ன தேவை இருக்கு? அந்த என்ன செய்யணும்? இன்றைக்கு என்ன கொஞ்சம் இப்ப காசு கிடைச்சா கொஞ்சம் சாப்பாடு சாமான் வாங்கலாம். ஓகே. சேர்ந்து இவரோட ஸ்கூல் பிரச்சனையை முடிக்கலாம். ஸ்கூல் பிரச்சனைன்றா அந்த கொப்பி சாமான சொல்றீங்களா? அண்ணா சாமான் வாங்கலாம். இந்த இவருக்கு 2 சாமான் வாங்க இருக்குது, அதையும் வாங்கலாம். ஓகே. நான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் உங்களுக்கு நான் இப்ப போடுறேன். சரி அண்ணா. சரியா? சரி, நன்றி அண்ணா. சின்ன ஒரு பேமெண்ட் தான் போட்டிருக்கேன். சரி அண்ணா. ம். 5000 காசு உங்களுக்கு போட்டிருக்கேனா? சரி அண்ணா. சரி அண்ணா. 5000 காசு உங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. நான் வந்து நேர்ல போய் பார்க்காம இந்த உதவிகள் வந்து செய்றதில்ல. ஆனா, சரி நீங்க அண்ணா. உங்களோட பிரச்சனை சிச்சுவேஷன வந்து நான் கேட்ட காரணத்தினால, உங்களோட இடம் வந்து தூரம் என்றனாலயும், இந்த உதவிய வந்து நான் செய்றேன். இந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கனடால இருக்கிற ஒரு ஒரு ஆள் வந்து கொஞ்சம் காசு வந்து எனக்கு அனுப்பியிருந்தவ. யாரும் வந்து கஷ்டப்பட்ட ஆட்கள் இருந்தா அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த சரி அம்மா அண்ணா. அனுப்புன காச தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு நான் போட்டு விட்டேன் அண்ணா. விளங்குதா? சரி அ அண்ணா. ஆ இந்த காசுல வந்து உங்களுக்கு இன்றைக்கு தேவையான சாப்பாடு சாமானா இருக்கலாம். அதுகள வந்து வாங்கிக் கொள்ளுங்க. அடுத்த விஷயம் வந்து, அந்த புள்ளைக்கு வந்து நீங்க ஸ்கூலுக்கு கொப்பி சாமானுகள் இதுல ஒன்றும் இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு அதுகள சரி அண்ணா. வந்து வாங்கிக் குடுங்க. ஏன்டா படிப்பு வந்து முக்கியம். நான் எல்லாத்துலயும் அதான் சொல்றேன் நான். சரி அண்ணா. இந்த கொப்பி கொப்பி பேக் ரூ. 1200 ரூ. 1100 அந்த விலையில வந்து பேக் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி அண்ணா. தெரியும் தானே! ஒரு நார்மலா ஒரு பேக் ஒண்ணு வாங்குங்க. நான் பாப்போம். நான் சரி. இப்போதைக்கு என்னால முடிஞ்ச அளவு உதவி எங்கிட்ட அந்த உதவிக்கு வந்த தொகையில முடிஞ்ச அளவு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன். பாப்போம். இத சரி வந்து அண்ணா. ஒரு வீடியோவா எடுத்து உங்களோட பிரச்சனைய வந்து நான் போடுவேன். இந்த வீடியோவ பார்த்து யாரும் வந்து உங்களுக்கு உங்களோட தேவைக்கு வந்து யாரும் வந்து உதவி செய்ய முன் வருவாங்கன்னு சொன்னா, கட்டாயம் வந்து நான் வருவேன். நான் இனி ஒரே ஃபோன்ல கதைக்கையில தானே, நான் வந்து நேர்ல சரி வந்து அண்ணா. வருவேன். நேர்ல வருவேன். நம்பிக்கைய கைவிட வேணாம். ஒண்ணும் யோசிக்க வேணாம். அடுத்து அந்த கனடா சரி அண்ணா. நாட்டுல இருந்து அந்த அனுப்புன அந்த அம்மாக்கு ஒரு நன்றிய சொல்லிருங்க அந்த வீடியோலயே. கனடாவில இருந்து காசு அனுப்பின அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கட கஷ்ட நிலைமைகளை அறிஞ்சு நீங்க உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ம். சரி அண்ணன். அப்ப ஒண்ணும் யோசிக்காதீங்க. உங்களோட பேரு அந்த இதெல்லாம் வெளிய எடுத்துட்டேன். உங்களோட அக்கவுண்ட் நம்பர் வெளிய எடுத்திருக்கேன். காசு வந்துட்டான்னு ம். சொல்லி ஒருக்கா பாருங்க. உங்களுக்கு உடனே உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிட்டு. சரி அண்ணா. சரியா? காசு உங்களோட அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிட்டு ஒருக்கா பார்த்துட்டு, சாமான்லாம் சரி வாங்கிட்டு அண்ணா. சொல்லுவீங்களா எனக்கு? சரி அண்ணா. நான் எடுக்கிறேன். சாமான்லாம் வாங்கிட்டு சொல்லுங்க. இன்றைக்குரிய சமையலுக்கு என்ன இருக்கு இன்றைக்கு? அதாண்ணா, நான் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் இருக்கு அண்ணா, நான் பார்த்து கொஞ்சம் இது இப்படி பண்றேன். தள்ளி பிடிங்க ஃபோன. உங்கள முகம் விளங்குது இல்ல. ஆ அப்படி சரி. சொல்லுங்க. சமையலுக்குரிய சாமானம் வாங்கிட்டு புள்ளைக்கு குறிய அந்த இதெல்லாம் வந்து வாங்கி குடுங்க. சரியா? அடுத்த சரி விஷயம், அண்ணா. ஆ சரி. எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். அப்ப நான் வைக்கிறேன் நானு.
வைக்க போறீங்க. அண்ணா இந்த நம்பரை சேவ் பண்ணிக்க, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அண்ணா. இந்த ம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஒரு அந்த காணியில ஒரு இது பண்றதுக்கு மட்டும் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு ஒரு நன்மையா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோத்தான் எனக்கு சொல்லிலும். நீங்க எப்ப வந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு இல்ல எப்ப வந்தாலும் நான் காணியில போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கால் எடுக்கிறேன். நீங்க பாருங்க காணிய. ஆ. நாளைக்கு நீங்க டைம் ஒண்ணு எடுத்து சொன்னா கூட நான் போயிட்டு இது பண்ணுவேன். காணியில இருந்து வீடியோ எடுத்து தருவேன். ஏன்டா இனி வந்து எல்லா விஷயம் வந்து வீடியோ மூலமா வந்து பார்க்கலான்னு நான் வந்து இனி வந்து வாரேன்னு சொன்னா இப்படி நேர்ல தான் வர வேண்டி இருக்கும் உங்கள்கிட்ட. நான் வந்து சரியாண்ணா. ட்ராவலிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் தான், இருந்தாலும் நான் வருவேன், வந்து பார்ப்பேன். சரி. பார்ப்போம். ஆனா நம்ப வேணாம், நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி நம்ப வேணாம். ஏனென்றால் நானும் ஒரு யூடியூபர் தானே. உங்களோட பிரச்சனையை வந்து என்னால முடிஞ்ச அளவு எடுத்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது தான் இந்த வேலை. விளங்குதா உங்களுக்கு? சரியாண்ணா. இப்ப சரியாண்ணா. உங்களோட ஒரு பிரச்சனைய அத நான் வந்து உங்களோட கதைச்சு, அத உண்மை சரி. தன்மைய வந்து ஆராய்ஞ்சு, அத கொண்டு போய் மக்கள்ட்ட சரி. சேர்க்கிறது தான் என்ற வேலை. இனி சரி. மக்கள் தான் யாராக இருக்கலாம், வெளிநாட்டுல இருந்து பார்க்கிறவங்களா இருக்கலாம், உள்நாட்டுல இருந்து பார்க்கிறவங்களா இருக்கலாம். அவங்க வந்து தான் இனி முடிவு எடுக்கணும். இது சரிண்ணா. நாங்க என்ன செய்றோம்ன்னு சொல்லி. ஆ இனி நெறைய பேர் இப்ப ஏசுவாங்க சில டைம்ல. நான் உங்களோட இப்படி வீடியோ கால்ல கதைச்சு, நேர்ல வந்து போய் பார்க்காத ஒரு சிச்சுவேஷன். உண்மையாவே நேர்ல சரி. தான் வந்து நான் உங்கள பார்க்கணும். ஆனா, இந்த இந்த போக்குவரத்து பிரச்சனை, அடுத்து இப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரு அவசர தேவைக்காக தான் இந்த இருக்கிற உதவிய வந்து செஞ்சிருக்கேன். சரி, அப்ப நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க. அந்த வீட்டுக்குரிய அந்த வீடு வந்து ஒரு ஒரு ரூம் ஒண்ணு கட்டி தராங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிசினஸ்க்கு வந்து ரூ. 1,00,000 காசு கேட்டிருந்தீங்க. என்ன சரி சரி. பிசினஸ் வந்து செய்வேன்னு சொல்லி. ஏன்டா உங்களோட தன்னம்பிக்கைலாம் இருக்கு. மத்தாக்கள் இப்ப எப்படி சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு ரூ. 1,00,000 காசோ, இல்லாட்டி ரூ. 2,00,000 காசோ என்னத்த தந்தாலும், நீங்க அந்த காசுல எடுத்துக்கொண்டு வேற எதுவும் வேலைகள் செஞ்சு அத செலவழிச்சீங்கன்னு சொன்னா பிசினஸே இல்லாம போயிரும். விளங்குதா? இல்லண்ணா எனக்கு எனக்கு இப்ப மெயின் வந்து அதான் எனக்கு அவனுக்கு அந்த ரூம கட்டிக்கிட்டா தானே அவன பிசினஸ் செய்யலாம். ம், தான் செய்யலாம். அன்னைக்கு பவா வச்சுக்கிட்டு, இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, இவங்க வரமாட்டேன்னு நான் அந்த இத பார்த்துட்டு இருக்கலாம். ம். ஆ. ஓகே அப்ப. சரி. அப்ப நான் இப்ப வைக்கிறேன். சரியா? எதுமுண்டா நான் சரிண்ணா. உங்களுக்கு எடுக்கிறேன். சரிண்ணா. நீங்க எனக்கு இந்த சாமான்லாம் சரிண்ணா. வாங்கிப்புட்டு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. ரைட்? ஓகேவா? சரி. நன்றி ஓகே. அண்ணா. ஓகே. நன்றி. பாய். நன்றி உங்களுக்கு. பாய், பாய், பாய். சரி அண்ணா. ஓகே. சரி அண்ணா. ம். ஆ ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ நெறைய விதத்தில வந்து நானும் ட்ரை பண்ணிட்டேன். எப்படியாவது போகணும்னு சொல்லி. ஆனா பார்த்தா எல்லா பிளானுமே வந்து சொதப்புது. ஆ மட்டக்களப்பிலேருந்து இப்போ வந்து வெளியிட்டு போறதுக்கு வந்து பஸ்ஸும் வந்து இல்ல. இரவைக்கு தான் வந்து பஸ் வந்து இருக்காம். சாரி, பின்னேரம் 5 மணி 5:30க்கு தான் பஸ் வந்து இருக்கு. பஸ்ஸில் போகிறோண்டாலும் கிட்டத்தட்ட 7 மணி தேரம் வந்து ட்ராவல் பண்ணி தான் ஹட்டனுக்கு வந்து போகணும். அப்படி 7 மணி தேரம் ட்ராவல் பண்ணி நான் வந்து பஸ்ஸில் போனாலும் கிட்டத்தட்ட 5 மணிக்கு நான் வலிக்கிறேன்னு சொன்னால் 11 மணிக்கு தான் ஹட்டனில் கொண்டு போயிட்டு பஸ் விடும். அப்படி 11 மணிக்கு போனால் 11 மணிக்கு இந்த இந்த குமரன் அண்ணாட வீட்டை வந்து எனக்கு வந்து போய் கொள்ள இல்லாமல் போயிடும். அப்போ நான் அங்கே வந்து ஒரு ரூம் ஒன்று எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ரூம் ஒன்று எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் தான் நான் அந்த அண்ணாட வீட்டை போயிட்டு அவரோட நிலைமையை வந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட நிலைமையை பார்த்துட்டு திரும்பி வந்து இரவு வந்து அங்கேருந்து ஒரு 5:30 6:30க்கு ஹட்டனில் இருந்து கல்முனைக்கு வர பஸ் வந்துருக்கு. அதில் வந்து வெளிக்கிட்டு வரணும். என்னை பொறுத்தவரையில் பிறகு வந்து நான் வந்து அந்த பவித்ரன்ட்ட கால் பண்ணி கேட்டிருந்தேன். நான் கேட்க அவன் சொல்லியிருந்தான் அந்த ஆட்டோ வந்து விசாரித்து பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ அவனும் கால் பண்ணி சொல்லியிருந்தான் ஒருத்தருமையை வந்து ஏலான்றாங்களாம். நிறைய பேர் வந்து வர ஏலா என்னென்னா சர்வீஸ் பிரச்சனை எல்லாத்துக்கும் தூரம் என்னனால வர ஏலான்றாங்களாம். பிறகு வந்து பிக்மியில் போவோம், என் மட்டல் பிக்மி வந்தோன்னா பிக்மியில் போவோம்னு சொல்லி பிக்மியை போட்டு பார்த்தேன். அதுக்கு 25,000 வருது. இங்கேருந்து போகிறதுக்கு மட்டுமே 25,000 வருது. மோட்டர் வெஹிக்கிளில் போகிறதுன்னு சொன்னால் என் பைக்கில் அவ்வளோ தூரம் ஓட இயலாது. என் கண்டிஷனும் கொஞ்சம் பிரச்சனையாக வந்து இருக்குது. அப்படித்தான் போனாலும் நாங்கள் போயிட்டு நின்று வர வேண்டிய சூழ்நிலை நிறைய இருக்குது. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால், இந்த போக்குவரத்து செலவுன்றது ஒரு பெரிய ஒரு
ஸ்லோவாக வந்து போகும். இப்போ பஸ்ஸை பொறுத்த வரையிலையும் இப்போ நானும் தம்பியும் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கேருந்து மட்டக்களப்பிலேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போகிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட போகிறதுக்கு மட்டுமே 2 பேருக்கு 3000 ரூபா. இனி அங்கேருந்து வரதுக்கு 3000 6000. இனி அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது தானே. ரூம் எடுக்கிறோன்னு சொன்னால் ரூமுக்கு ஒரு 2000 3000 ரூபா காசு போகும். 1500 ரூபாய்க்கும் இருக்குது. அந்த ரூமுகளை கொஞ்சம் தேடி பார்க்கணும். இப்படியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த அண்ணாவோட வந்து ஒரு வீடியோ கால் மூலமாக பேசுவோம். அவரோட வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் நார்மல் கால் காய்ச்சினான். அது வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி வந்து அடுத்த கட்டம் வந்து ஒரு வீடியோ காலில் பேசுவோம். வீடியோ கால்லையும் பேசி அவர் உண்மையான பிரச்சனை தான், கட்டாயம் போகத்தான் வேணும், இனி வந்து போய் நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ஏற்படுமா இருந்தால், அதே போல் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணலாம். கட்டாயம் போங்க, கட்டாயம் போய் நேரில் பார்த்து அவருக்குரிய உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நான் வந்து வெளிக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக வந்து இருக்கிறேன். என்ற வேறு வழி இல்லை. எப்படியும் பைக்கில் போகணும், இல்லைன்னா சொன்னால் பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போகிறது பெரிய ஒரு அலைச்சலாக தான் இருக்கும். 7 மணித்தெல்லாம் ஓட்டோம், 11 மணிக்கு போய் சேருவோம். பைக்கில் போகணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 மணித்தெல்லாம் ஓட்டோம். இது போகலாம். ஆனால் பைக்கில் சரியாக டயர்ட் ஆகும். அந்த பிரச்சனைகள் இருக்குது. சரி பார்ப்போம். இந்த அண்ணாட பிரச்சனை இப்போ வருவோம். உங்களுடைய இப்படியே காய்ச்சி கொண்டே நான் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணி வீடியோ கால் மூலமாக வந்து ஒரு மீட்டப், ஒரு நிறைய விஷயங்களை கேட்டு வீடியோ கால் மூலமாக இயன்றிய அளவு என்னால் ஏழுமான அளவு அவர பிரச்சனைகளை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேணாம். இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே வந்து பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். கனடாவில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு தேங்க்யூ சொல்கிறேன். தொடர்ச்சியான உதவிகளை வந்து அவங்க ஒவ்வொரு மாதம் வந்து எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பேரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. உண்மையாகவே பெரிய தேங்க்யூ. உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் வந்து கிடைக்கும். மெடிபஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து இந்த இருக்கிற குமரன் அண்ணா வந்து ஒரு 2 உதவியை வந்து கேட்டிருந்தார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து வியாபாரம் வந்து செய்த ஒரு ஆள், அவருக்கு வந்து பிஸ்னஸ் செஞ்சு ஒரு பழக்கம் வந்து இருக்குது. அந்த காரணத்தினால வந்து அவருக்கு ஒரு கடை வந்து ஒரு 1,00,000 ரூபா முதல் வந்து ஒரு கடையை போட்டு அதில் வந்து மரக்கறியில் வச்சு அதில் அவர் வந்து வியாபாரம் செய்யலாம். அப்படி அதில் வந்து அவர் வியாபாரம் செஞ்சிருன்னு சொன்னால் அவரோட பிள்ளைகளோட படிப்புகள், அவருக்குரிய தேவைகள் எல்லாமே வந்து அதில் வந்து பூர்த்தியாகும். அதில் வந்து விற்கிற காசு மூலமாக அவர் பூர்த்தி செய்வார். அதே போல் வந்து அடுத்த விஷயம் வந்து அவருக்கு வந்து ஒரு நிரந்தரமான வீடு இல்லை, அங்கேயும் இங்கேயும் தாவி கொண்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ரெண்ட்டுக்கு தான் ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு 6000 7,000 வந்து மாதம் வருதாங்க கட்டுறதுக்கு. அதை வந்து அவங்க கட்டுறாங்க. 2-3 மாதங்களாக அவங்க கட்டி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இவருக்கு வந்து ஒரு சொந்த காணி இருக்குது, அரசாங்கம் கொடுத்த ஒரு சொந்த காணி இருக்குது, 15 பேச்சு இருக்குன்னு சொல்லி சொன்னவர். அந்த காணியில் ஒரு சின்ன ஒரு வீடாக கட்டித்தரலாட்டியும் ஒரு ரூம் சரி கட்டி தந்தா நானும் இந்த 2 பிள்ளைகளும் வந்து இருப்போம் என்று சொல்லி கேட்கிறேன். இந்த உதவியை கூட வந்து உங்களால் யாருக்கும் வந்து செய்ய இயலும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோன் நம்பர் இருக்குது. என்னை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுற மூலமாக இவங்களுக்கு இந்த உதவி வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் வந்து இவருக்கு ஒரு காசாக வந்து நாங்கள் உதவி செய்யலாட்டையும் இவருக்கு நாங்கள் ஒரு தொழிலை வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற மூலமாக வந்து இவருக்கு ஒவ்வொரு நாளும் அவர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கடையை வந்து நாங்கள் போட்டு கொடுக்குறதுக்கு முதல்ல அவருக்கு கட்டாயம் ஒரு ரூமை வந்து கட்டி கொடுக்கணும். ரூமை கட்டி கொடுத்தா தான் அந்த ரூமில் இருந்து கொண்டு அந்த கடையை வந்து பார்த்து கொண்டு இருப்பார். அப்போ தானே வந்து அந்த வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டில் வந்து பெர்மனண்டாக எழும்பி வந்து இங்கே வந்து இந்த இருக்கிற வளவில் வந்து இருந்து அவர் வந்து அந்த கடையை வந்து பார்ப்பார். அவருக்கு முன் அனுபவம் இருக்கிற என்ற காரணத்துக்காக நானும் இதை வந்து சொல்கிறேன். என்ன சொன்னால் அவர் வந்து இந்த வீடியோ காலில் வந்து கதைக்குள்ளேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்கிறார் மார்க்கெட்டில் போய் நிறைய வந்து மரக்கறி வியாபாரங்கள்லாம் வந்து நிறைய வந்து செஞ்சுருக்கேன் என்று சொல்லி சொன்ன காரணத்தினால தான் இந்த விஷயத்தை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் வந்து நேரில் வந்து இவரை வந்து போய் பார்த்து கொள்ளையில ஒரு சிச்சுவேஷன், அது எனக்கு பெரிய ஒரு கவலை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஆன்லைன் மூலமாக கதைச்சு நான் செஞ்சது என்னென்னா, நான் இதை வந்து விடுவோம், இந்த வீடியோ வந்து பிழைச்ச மாதிரி தானே கிட்டத்தட்ட நான் வீடியோவில் கூட சொல்கிறது தானே, நான் விழிக்கிட போகிறேன்னு சொல்லி. அப்போ ஒன்றுமே எனக்கு சரி வரல, ஒன்றும் செட் ஆகலன்னொடனே இந்த எடுத்த வீடியோவில் அழிச்சு போட்டு இந்த வீடியோ விடுவோம், இதை அப்படியே கண்டு காண விட்டுருவோம், நம்ம வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு தான் சொல்லி தான் யோசிச்சு நான். இருந்தாலும் எனக்கு வந்து மனசு வந்து விடலை.
எனக்கு ஒரு சரியான ஒரு கவலை, யோசனை. அப்ப நம்மோட தம்பிக்கு கூட கால் பண்ணி சொன்னா, "தம்பி டக்குன்னு வெளிக்கிட்டு வாங்க. நாங்க வந்து ஹட்டன் போகணுமென்ட்டு." தம்பி கூட நம்பல. "என்னண்ணா சொல்றீங்க? ஹட்டன் போகணுமென்றீங்க காலையிலேயேண்டு." நான் சொன்னேன், "ஓன் தம்பி இப்படி ஒரு ஆள் வந்து கால் பண்ணது எனக்கு வந்து இந்த வேதனையை தாங்கிக் கொள்ளையில இருக்கு. நான் உங்களுக்கு அந்த ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இந்த உடம்பு வந்து பெருசா இருக்கலாம், இந்த தலை பெருசா இருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன்ன்றது வந்து சின்ன ஆள் தான். உண்மையாவே ஒரு வேதனையான ஒரு விஷயம். என்ன பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி. அவரோட வைஃப் வந்து 1 வருஷம் வந்து இறந்து, அவர் வந்து 2 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு வேலையும் இல்ல. அந்த புள்ளைகள் வந்து அந்த பொடியன் வந்து நேத்து வந்து கேட்டிருக்கிறான், "கொப்பி வந்து வாங்கி தாங்க அப்பா. எனக்கு கொப்பி வேணும் படிக்கிறதுக்கு. எனக்கு ஸ்கூல் பேக் இல்ல. ஸ்கூல் பேக் கிழிஞ்சிட்டுன்னுலாம்" சொல்லியிருக்கான். அத கூட வந்து இவரால வந்து வேண்டி குடுக்க இயலாத ஒரு ஒரு நிலைமை. அந்த நிலைமை வந்து ஒரு அம்மா, அப்பாவுக்கு தான் தெரியும். என்ன அந்த புள்ளைகள் கேட்கக்குள்ள அந்த விஷயத்த வந்து எங்களால வாங்கி குடுக்கலான்ட்டு. ஒரு ஆடம்பரமா வந்து அவங்க ஒரு மோட்டோ வாங்கி தாங்க, டிவி வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்கல. அவங்களுக்குரிய அந்த படிப்புக்குரிய அந்த கொப்பி, படிப்புக்குரிய விஷயங்கள வந்து கேட்டிருக்காங்க. அதேபோல வந்து புள்ளைகள் ஒரு விரும்பி ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடணும் அப்பா, இது வந்து எங்களுக்கு வாங்கி தாங்கன்ட்டு சொல்லி கூட வந்து கேட்குறாம். அதக்கூட அப்பாவால வாங்கி குடுக்க இயலாம இருக்கு. என்ன காரணம் என்றா, அந்த சேமிச்சு வச்ச கொஞ்சம் காசுல வந்து வைஃப்ட ஆப்ரேஷன், வைஃப்ட மருத்துவ செலவுகளுக்காக வந்து இவர் வந்து நிறைய காசுகள போட்டு செலவழிச்சு, அது வந்து வைத்தியம் வந்து பயனளிக்காம வந்து அவங்க இறந்துட்டாங்க. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு வந்து 6 மாசத்துக்கு பிறகு, இப்ப ஒரு 6 மாசம் தான். 6 மாசத்துக்குள்ள தான் இந்த இருக்கிற கேன்சர் கட்டி இவர முகத்துல வந்திருக்கு. உண்மையாவே மனுஷனோட வாழ்க்கைன்றது வந்து ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இருக்கு மட்டும் நாங்க சந்தோஷமா வந்து இருப்போம். எனக்கு கூட நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட நாளைக்கு என்ன நடக்கும்? எங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எல்லாமே கடவுளோட கையில தானே. இருக்கு மட்டும் இன்னொரு ஆளுக்கு நல்ல விஷயங்கள செஞ்சுட்டு, எங்களால என்ன இன்னொரு ஆளுக்கு செய்ய இயலுமோ அந்த விஷயங்கள செஞ்சுட்டு, நல்ல நல்ல விஷயங்கள செஞ்சுட்டு, இந்த இடங்கள விட்டு நாங்க கடந்து போவோம். ஒரு நிலையில்லாத ஒரு உலகத்துல வந்து இருக்கிறோம். வாழு மட்டும் இன்னொரு ஆளுக்கு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போவோம் என்றதான் என்ற கருத்து. அந்த கருத்தின்படி தான் இந்த இருக்கிற யூடியூப் மூலமாக நான் காலடி வச்ச காரணம் அதுதான். என்னண்டா, நான் வாழும் மட்டும் நான் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் நான் வாழப் போறேன்னு தெரியும். அந்த வாழும் மட்டும் என்னால முடிஞ்ச உதவி, என்னால என்ன இயலுமோ அதை வந்து ஒரு உதவியா செஞ்சுட்டு போவோம். இப்ப எனக்கு ஒரு வீடியோ எடுக்க இயலும், அவங்களோட பிரச்சனையை வந்து எடுத்து ஒரு யூடியூப் மூலமாக எனக்கு போட இயலும்னு சொன்னா அந்த விஷயத்தை நான் இப்ப செஞ்சுட்டேன். அவ்வளவுதான். அப்ப இதை வந்து நான் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியா உங்களோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால தொடர்ச்சியா வந்து பயணிக்க இயலாது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ற மூலமா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யாராவது ஒரு ஆள் வந்து உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோல அந்த அண்ணாக்கு வந்து யாராவது ஒரு ஆள் கடை போட்டு தரக்கு முன் வருவாங்க. இல்லைன்னு சொன்னா அந்த அண்ணாக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில அந்த அண்ணாட தேவை வந்து பூர்த்தியாகும். இந்த வீடியோ வந்து நீங்க இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுற மூலமாக. கட்டாயம் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நிச்சயமா இந்த அண்ணாக்கு உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த மனசால நான் நம்பி இந்த வீடியோல இருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.